ஆத்தும் ஆத்தாங்க. நமஸ்காரம் வசந்த். ஆ சொல்லுங்க ஐயா ரமேஷ். வசந்த் ஐயா வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஆமா. அதனால தான் சரி அவரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வசந்த் ஐயா. ஆத்தும் நமஸ்காரம் கேக்குதுங்க, கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்கய்யா. இப்போ மைக் மியூட் ஆயிடுச்சு. நமஸ்காரம். ஆத்தும் நமஸ்காரம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் அப்படின்றது யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்பைல் பண்ணி இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்குற சித்த வேதம் அந்த கருத்துக்கள் அது இருக்கட்டும். பட் ஸ்டில் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரிச்சு இப்போ ஒவ்வொரு வித்தியார்த்திக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு. பட் நாம எப்படி அதில் மேக்ஸிமம் நம்மளுடைய முயற்சியை நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படி ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது ப்ராக்டிக்கல் எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு பேஸ்ல இருந்து வருவோம். இப்போ ஒருத்தர் வித்தியார்த்தி ஆகணும்னா உள்ள வரும் பொழுது அவருக்கு வந்து பலவிதமான தாட்ஸ் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். சில பேர் நினைச்சிருப்பாங்க சித்தவித்தை கத்துக்கிட்ட உடனே மோட்சம் அடைஞ்சிடலாம், உடனே பயிற்சி வாங்கினா 1 மாசத்திலே உயர்நிலை அடைஞ்சிடலாம், 2 மாசத்திலே அடைஞ்சிடலாம், 3 மாசத்திலே அடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ இன்னும் சிலர் வந்து எப்படி இப்படி ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்னன்னா இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறம் அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பயிற்சி பண்றது பண்ணுவோம், கடைசி காலத்துல ஏதோ ஒரு டைம்ல சுவாமி நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ ஒரு 4வது வகையான ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பார்க்கலாம். அவங்க எப்படின்னா, சுவாமி கொடுக்கும்போது கொடுக்கறது இருக்கட்டும். பட் நாம எப்படி இதோடைய இந்த பயிற்சியினோட பலனை சீக்கிரமா அடையலாம், எப்படி நம்ம அதுக்கான முயற்சியை கொடுக்கலாம், எந்தெந்த விதத்துலலாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், அதை எந்தெந்த விதத்துல நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4வது வகையான மக்கள். இந்த 4வது வகையான மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படின்னா எப்படி சொல்றது, அவங்க தங்கிட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு கம்ஃபர்ட்டும் அவங்கள வந்து ஒரு இடத்துல தங்க வச்சிடாது. அவங்க போயிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க, மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு லைஃப்ல பல விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வெளி உலக விஷயத்துலன்னு வச்சுக்கலாமே. ஒருத்தர் வந்து அந்த முயல் ஆமை கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முயல் ஆமை கதை எப்படி, முயல் வந்து ஒரு 10 அடி முன்னால போயிட்டு, இல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னால போயிட்டு, அந்த ரேஸ்ல வந்து ஆமா அவ்வளோ பின்னால இருக்கு, நம்ம ஸ்பீடா போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல தங்கிடுச்சு. ஆனா அந்த முயல் அந்த ஆமை பார்த்தீங்கன்னா ஸ்லோவா கன்சிஸ்டன்சியா ஒரு திசையை நோக்கி, அந்த உத்தேசித்த திசையை நோக்கி அது போயிட்டே இருக்கு. ஸோ தீரதை அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம நடவடிக்கை கிரமத்துல சொல்லியிருப்பாரு சுவாமி. தீரதைன்றது உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறும், அதனால் அவரவர்களுக்கு நேருகிற இம்சையை பொருட்படுத்தாமலும். அந்த ஒரு கதை, ராமதாசன் கிருஷ்ணதாசன் ஒரு கதை இருக்கும். அந்த இது அது லிட்டில் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த நடத்தணும், ஒரு விஷயம் செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணிட்டோம்னா, என்ன நடந்தாலும் சரி, அது எல்லா உயிர்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத பட்சத்துல நாம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, என்ன நடந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அதே சமயத்துல முன்வைத்த காலை பின் வைக்காமலும் செல்லுவதற்குரிய ஒரு துணிவு, ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லியிருப்பாரு. எதுக்கு இந்த துணிவை பத்தி இவர் ஆன்மீகத்துல பேசுறாரு? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா வயசான காலத்துல அமைதியா போய் சேர்றதுக்கா? அப்படி இல்ல. ஆன்மீகம்ன்றது எல்லாத்துலயும் உச்சபட்ச துணிவு. ஏன்னா சுவாமி என்ன சொல்றாருன்னா, மறிக்க படிக்க வேண்டும்னு. மறிக்கன்னா என்ன? மறக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையா வேற ஒரு மீனிங்கும் இருக்கு. மறிக்கன்னா லேர்ன் டு டை. ஒருத்தர் எப்ப மரணிக்கிறதுக்கு மரணத்தையே நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ற அளவுக்கு யாருக்கு துணிவு இருக்கோ, அவங்களால தானே ஆன்மீகத்திலயும் ஜெயிக்க முடியும். இப்போ சமாதின்னு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சமாதின்ற ஒரு நிலைமை நம்ம அந்த சரஸ்வதி சபதம் மாதிரி படங்கள்ல வர மாதிரி கடவுள் வந்து நம்ம முன்னால வந்து நின்று, குழந்தை இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி இல்லை. மரணம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, சுவாமி நீ பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு துணிவோட முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த மாதிரியான உயர்ந்த நிலைகள் இருக்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது.
அப்ப அந்த துணிவு அப்ப அந்த துணிவுன்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம்னா, இப்போ மோஸ்ட் இடியாட்டிக் திங்ஸ் இந்த உலகத்துல நடந்தது எல்லாமே துணிவோட தான் நடந்திருக்கு. ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம்னா, உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம்ன்றது சுவாமியோட இருந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து நாசி அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஹிட்லர் அவங்களுடைய இதெல்லாம். அ ஹிட்லருடைய ஒரு விஷயம் என்னன்னா, ஹிட்லருக்கு ரொம்ப கரேஜ்ன்றது சுவாமி அதான் சொல்றாரு. யாதொரு ஜீவிகளுக்கும் இம்சை இல்லாதவாறும் அப்படி செய்றது தான் அ துணிவே தவிர, மத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு என்ன விளை வந்தாலும் சரி, அப்படி செய்வது துணிவு இல்ல. அடுத்து இந்த தீரதைக்கு சுவாமி இன்னொரு ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆ சந்தியா வந்தனம் முதலிய பல தொழில்களை செய்யும் இந்த பிராமணர்களை வந்து பல பேர் வந்து அம் இது வந்து உலக க்ஷேம பிரகாசிக்கன்னு ஒரு புக்ல சுவாமி சொல்லியிருப்பாரு. ஆ வெயில்ல அந்த மாதிரியான கடுமையான இதுல கூட அவர்கள் வந்து நின்னு ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த மன உறுதி, அசைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு இருக்க மாட்டேன்து. அத நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுதான் தீரத்தை. தீரத்தைன்றது ஒரு விஷயம் வரும்போது அத ரியாக்ட் நம்ம பண்ணாம, அட் த சேம் டைம் நம்மளுடைய பொசிஷன்ல நம்ம ஸ்திரமா நிக்கிறது தான் தீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, எதுக்கு இந்த தீரத்தை முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்னா, நம்ம ஒவ்வொரு வித்தியார்த்திகளுடைய நிலைன்றது வேற. நீங்க யோசிச்சு பாருங்க லிட்டரலா. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்றது வேற. இப்போ சொல்லுவாங்க, இவர் வந்தாரு 3 மாசத்திலேயே சித்தி அடைஞ்சு போயிட்டாரு. அவர் வந்தாரு 6 மாசத்திலேயே போயிட்டாரு. இவர் வந்தாரு 40 வருஷம் ஆச்சு. இன்னும் நடக்கல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிற நிலைமைன்றது வேற. நம்மளுடைய சூழ்நிலைகள் வேற. பலவிதமான விஷயங்கள் வேற. ஒருத்தருக்கு ஒரு விதமான விஷயங்கள். ஸோ, நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம்னா, எப்ப நம்ம தங்கறதுக்கு விரும்புறோமோ, எப்ப நம்ம கம்ஃபர்ட்டா ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ, அப்பதான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். எப்போ நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம்? நீங்க நல்லா கணக்கு போட்டு பாருங்க. எப்ப அந்த அந்த முயல் வந்து ஆமையோட தன்னை எப்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சது? எப்ப அந்த முயலுக்கு தங்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சோ, அப்பதான் நமக்கு பின்னால ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத பார்த்து கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் ஆனா ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல 2டே பேர் தான் இருக்கிறீங்க. சித்தவேதம் நீங்க பார்க்கும்போது திரும்ப திரும்ப சுவாமி சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா, தானும் தன்னுடைய ஜீவனுடைய பிரதிபிம்பமும் மட்டும் தான் இங்க இருக்கு. அப்ப அந்த விதத்துல பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்களுடைய பிரதிபிம்பமும் மட்டும் தான் இங்க இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அதேதான். நானும் என்னுடைய பிரதிபிம்பமும் மட்டும் தான் இங்க இருக்கிறோம். அப்போ இங்க இருக்கிறது 2டே பேர். இந்த 2 பேருக்கு இப்ப இத்தனை பேர் இந்த சத்சங்கம் இத்தனை பேர் இருந்தாலும், என்னுடைய அனுபவத்துல நானும் என்னுடைய ஜீவனுடைய பிரதிபிம்பமும் இவ்வளவுதான். ஸோ அப்போ நானும் என்னுடைய உயிரினுடைய பிரதிபிம்பம்ன்றது மட்டும் இருக்கும் பொழுது, அந்த இப்ப இப்ப நான் கண்ணாடி முன்னால இருக்கிறேன். நான் ஊர் உலகத்துக்குள்ள பொய் சொல்லலாம். 1000 பொய் சொல்லலாம். நான் கண்ணாடி முன்னால இருக்கிற நான் என்ன பார்த்தே, "நீ எவ்வளோ கீழ இருக்க, மேல இருக்க" அப்படின்னு சொன்னேன்னா, அது யார பத்தினது? தன்ன பத்தினது தானே. அதனால நாம ஒருத்தர் ஆன்மீக விஷயத்துல தங்கி விடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப நடக்குதுன்னா, எப்ப அவர் வந்து வெளிப்புறமாக தன்னை உயர்வாகவும், மற்றவங்கள தாழ்வாகவும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப நடக்குது. இதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள் இருக்கு. இதத்தான் ரஜோகுணம்னு சொல்றது. ரஜோகுணம்ன்றது என்னன்னா, ஆ தியரியா நம்ம எப்படி பார்த்திருப்போம்? ரஜோகுணம்ன்றது பேஷன் அப்படின்ற மாரி பார்த்திருப்போம். ரஜோகுணம்ன்றதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ரஜோகுணம்ன்றதுக்கு இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம கல்யாணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருப்போம். பல பேர் போயிருப்போம். எல்லாருமே தங்க நகைகள் போட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க பார்த்திருக்கிறீங்க. எதுக்கு எல்லாரும் தங்க நகைகளும், பட்டு ஆடைகளும் போட்டு வந்திருக்கிறாங்க? அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல தங்கத்தினுடைய இருப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தான் அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கு. இப்போ உலகம் ஃபுல்லாவே தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. யாருன்னா ஒருத்தர் தங்கத்திலான நகைகள போடுவாங்களா? உலகத்துல இரும்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இரும்புக்கு மதிப்பு இல்ல. ஒருவேளை இரும்பு ரொம்ப கம்மியா இருந்து, தங்கம் ரொம்ப அதிகமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பிளானட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. வைரங்கள் அதிகமா இருக்கும் அங்க. அதே மாரி வந்து சில பிளானட்ஸ்ல தங்கமும் அதிகமா இருக்கு. அப்படிலாம் இருக்கு பிளானட்ஸ் எல்லாம். இப்போ அந்த மாரியான பிளானட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நம்ம தங்கத்துக்கு மதிப்பு குடுப்போமா? இல்ல. தங்கத்துக்கு எங்கிருந்து மதிப்பு வருதுன்னா, எதிர்ல இருக்கிறவன்ட்ட இல்லாம இருக்கும் பொழுது தான் அதுக்கு மதிப்பு வருது. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இதத்தான் ரஜோகுணம்னு சொல்றது. ரஜோகுணம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. என் எதிர்ல இருக்கவன்ட்ட அது இல்லல்ல, அது என்கிட்ட இருக்குல்ல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன். இது அந்த முயலும், ஆமையும் இருக்கிற அதே கதை தான். இது வந்து நமக்கு
இந்த ஒரு குணம்ன்றது நம்ம வந்து இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்தபோதே ஒரு 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 நம்ம பார்த்திருக்கிறோமா? சில குழந்தைகள் வந்து ஒரு பொம்மைய வாங்கிட்டு "பாத்தியா உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பெருமை காட்டுற இந்த குணம் தான் வளர்ந்த பின்னும் நம்மகிட்ட இருக்கு. இந்த குணம் தான் ரஜோ குணம்னு சொல்ற ஒரு நிலை. இந்த ரஜோ குணம் அப்படின்றது தான் வந்து நம்மள தீவிரமாக முயற்சி பண்ண விடாம ஒரு இடத்துல செட்டில் ஆக வைக்குது. ஏன்னா, நமக்கு பின்னால 10 பேர் இருக்கான்ல, ஓகே. நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாரி ஒரு நிலைமை வருது. ஆனா, நம்ம லிட்டரலா பார்த்தோம்னா, தானும் தன்னுடைய ஜீவனும் மட்டும் தான் அங்க இருக்குன்னா, அப்ப நம்ம கான்ஸ்டன்ட்டா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறது தானே முறையான வழி. சரி, நான் ஏன் இந்த ரஜோ குணத்த சொல்றேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த ரஜோ குணம் பல விதத்துல நம்ம வெளிப்படுது. இதுல இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பல விதம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ மத்தவங்க எல்லார விட நல்லா சித்த வேதம் என்னால சொல்ல முடியும்னா, எனக்கு ஒரு ரஜோ குணம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல புரிதல் எனக்கு இருக்கு. எவ்வளோ நல்லா உயர்ந்துட்டேன் அப்படின்னு. ஆனா ரியாலிட்டில பார்த்தோம்னா, ஆன்மீகத்துல நாம என்னதான் சித்த வேதத்துல புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து அத சொன்னாலுமே, நம்ம அது உண்மையான அதுக்கு அர்த்தம்ன்றது என்னன்னா, இப்போ வந்து நமக்கு உண்மையிலே நம்ம லிட்டரலா நம்ம ஜென்யூனா நம்ம மனசாட்சிய தொட்டு நம்ம கேட்டோம்னா, நம்ம கேட்டு பார்க்கலாமே ஒரு கேள்வி. நமக்கு உண்மையிலே இந்த ருத்ரன், சிவன், சதாசிவன் அந்த 5ஆம் அத்தியாயம் சொல்றேன். ஈஸ்வரன், ஜீவன் இதுக்கெல்லாம் விளக்கம்னா என்னன்னு தெரியுமா? ஜீவன்னா என்னன்னு தெரியுமா? உண்மையிலே. ஜீவன்னா உயிரு, உயிர்னா தெரியாது. அப்ப ஈஸ்வரன்னா என்ன? கடவுள், கடவுள்னா தெரியாது. சரி, சதாசிவன்றாரு. சதாசிவன் ஆகிய ஆகாசம் ஆகிய அப்படின்றாரு. அப்ப ஆகாசம்னா என்ன? ஆகாசம்னா என்ன? தெரியாது. இதெல்லாம் நம்ம எப்படி அசம்ப்ஷன் பண்ணியிருக்கோம்னா, எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, எக்ஸ், ஒய் இப்ப மேத்தமேட்டிக்ஸ் நம்ம அல்ஜீப்ரா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அல்ஜீப்ரா கணக்குல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்பர்ன்றது அது என்ன நம்பர்ன்றது நமக்கு தெரியாது. நாம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட் அப்படின்ற மாரி. அதே விதத்துல தான் நாம ருத்ரன், ஹரன், சிவன், சதாசிவன் இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக. எதுக்காகன்னா, இப்ப இதெல்லாம் பேசாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உள்ள வர மாட்டாங்க. அவங்க உள்ள வரணுன்றதுக்கான ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த சித்தவேதத்துல சுவாமி நமக்கு பகிர்ந்த கருத்துக்கள் எல்லாம். அதத்தான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸா சொல்லியிருப்பாரு. என்னதான் சித்தவேதத்தை திரும்ப திரும்ப பார்த்தாலும் புத்தக படிப்புக்கும் மத்தக படிப்புக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ப்ளோ கொடுத்திருப்பாரு. 2வது பாருங்க, ஒரு நாயோட கதையை சொல்லி ஒரு இலைய போட்டுட்டு அந்த அந்த இலையில வந்து நாயை நக்கி பாக்குறது அந்த 5வது சாப்டர்ல நீங்க ஃபைனல் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் இந்த இடத்துலயும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ் ஒய்யே ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அதுவே நம்ம தங்கறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கனா, இல்லையா அப்படின்றத நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நான் நல்லா சத்சங்கம் குடுக்குறேன், நான் நல்லா சூப்பரா பேசுறேன் அப்படின்றதெல்லாம் இது விஷயம் கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. இன்னைக்கு ஏஐல சித்த வேதத்தை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள விட சூப்பரா சொல்லும். ஏன் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இது உண்மையா கூட இருக்கலாம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா, சில சிவானந்த பரமஹம்சரோட ஸ்பீச்சை விட கூட அது நல்லா எழுதி தரும். வேணும்னா ஏஐ. அதுக்காக வந்து அது ஏஐ ஞானின்றது அர்த்தம் கிடையாது. ஏஐயை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படிதான் புரிஞ்சுக்குது. எக்ஸ், ஒய், ஜீவன், ஈஸ்வரன்றதை எக்ஸ், ஒய்ன்னு அது புரிஞ்சுக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சாம்பார் சாதத்தை போட்டாலுமே அது எக்ஸ், ஒய்ன்னு தான் பிரிச்சு அதுக்கான ஒரு கட்டுரை எழுதும். அதே மாதிரி நீங்க சித்த வேதத்தை போட்டாலும் அதுக்கான கட்டுரை எழுதும். அதுக்காக அது ஞானின்றது அர்த்தம் கிடையாது. இது ஒரு மிஷின்ல எப்படி நடக்குதோ இதே மாதிரிதான் நம்முடைய மனநிலையிலும் நடக்கிறது. சித்த வேதம் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து சித்தவேதத்துல நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான். 2, 3 விஷயங்கள் தான் ரொம்ப பேசிக்கா புரிய வேண்டியது. அது புரிஞ்சா போதும். மத்த எல்லாமே இருக்கட்டும். அது எல்லாமே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி வச்சுக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இரவல் அறிவு. இரவல் அறிவுனா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய ஞானம் அது. ஞான தொகுப்பு. அதனுடைய நம்ம வந்து இது எப்படின்னா வந்து ஒருத்தருடைய தோள் மேல ஏறி நின்னு நம்ம பார்க்குற மாரி. ஆனா அது நம்மளுடையது இல்ல. ஆனா நமக்கு என்ன ஒரு பேசிக்கான புரிதல் இருக்கணும்னா, இந்த உயிர் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் வெளியில் வரும் பொழுதுதான் இத்தனை நிலைமைகளும் வருது. அந்த உயிர் வெளியே போய் செத்து போகாமல் அந்த உயிரினுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இறைவனுடைய சேவை. அதுதான் இறை சேவை, அதுதான் ஈஸ்வர சேவை, அதுதான் சித்த வித்தை. இது ஒரு விஷயம் புரியணும். 2வது சுக்லம். சுக்லம்ன்றது நமக்கு வந்து இன்ஃபைனைட் கிடையாது, எல்லை இல்லாதது கிடையாது. அது லிமிட்டடா இருக்கு. லிமிட்டடா இருக்கிறத எவ்வளவு கவனத்தோட நம்ம கையாண்டு அதை
பயிற்சியில நல்ல நிலைக்கு கொண்டு போக வைக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான புரிதல்கள். சரி, அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். சுவாமியே புத்தக படிப்பு மத்தக படிப்பு அப்படின்றாரு, அப்ப சுவாமியே வந்து சித்த வேதத்தை சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. நம்ம டெக்னிக்கலா 4 வேதங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 4 வேதங்கள்ல உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? வியாசருடைய காலத்துல வந்து வேதங்கள்ல பெரும்பாலான பகுதி வந்து பஞ்சத்துல அழிஞ்சு போயிடுச்சு. வேதத்துல மிஞ்சின அந்த சிறிய பகுதி, மிகச் சிறிய பகுதியில மட்டும்தான் வந்து அதை அவர் கம்பைல் பண்ணி வச்சாரு அப்படின்றது ஒரு இது இருக்கு. ஸோ அந்த சிறிய பகுதி, அந்த சிறிய பகுதியில இருக்கிற பெரும்பாலான பகுதிகளும் வெளி சார்ந்து இருக்கும். நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வேதங்களுடைய ஹிம்ஸ்ன்னா அந்த ஸ்லோகங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த இந்திரனே, வருணனே, வாயுவே அப்படின்னு பல விதமான வெளி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இந்த பலி அந்த பலின்ற மாதிரி. ஆனா பியூரா த இன்டர்னல் வேதா, உள் சார்ந்து 100% வெளியவே சாராம உள்ளே சார்ந்து மட்டுமே ஒரு வேதம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது சித்த வேதம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5 வேதங்கள்ல இப்போ நம்ம சிவனுக்கு 5 முகங்கள் சொல்றாங்க. தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5வது முகம் சொல்றாங்க. இதுல ஈசானம் அப்படின்னு ஒரு முகம் இருக்கு. அது என்னன்னா அது மேல்முகம்ன்றது இல்லாம அது உள்முகம். அந்த உள்முகம்ன்றது என்னன்னா அது தனக்கு உள்ளே இருக்கு. இப்போ அதே விதத்துலதான் 4 வேதங்கள் 4 முகங்கள் ஆனாலும் அதுல 5வது முகமா நம்ம சித்த வேதம் எப்படி இருக்குன்னா, அது நம்மளுடைய சித்த வேதம் 4 வேதங்கள்லயும் சொல்லாத ஒரு விஷயத்தை தாண்டி உள் தன்மையை பத்தி 100% நம்மளுடைய சித்த வேதம் உள்ளே சார்ந்து இருக்கும். சரி, சித்த வேதத்துல சொல்ற விஷயங்கள்லாம் என்ன? ஆத்மா, பிரம்மன், மாயை, என்ன இன்னும் அத்வைத்த தத்துவங்கள், வேதாந்தங்கள் எல்லாமே சொல்லியிருக்கும். ஆத்மா, பிரம்மன், மாயை, ஜாக்கிரதி, சுஷுப்தி, அடுத்து வந்து இன்னும் பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்கும். சரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் பிரயோஜனம் இல்லையா அப்படின்றது கேட்டோம்னா கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சொத்துக்கள். நம்ம ஆயிரம் வருஷங்களா ரிஷிகளும் முனிவர்களும் அவங்களுடைய அனுபவத்தில் எழுதி வச்சுட்டு போன அந்த வேதாந்தம்ன்றது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. இப்போ நம்ம வேதாந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்ததுன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தது. அதே சமயத்துல சுவாமி ஒரு செக் வைக்கிறாரு. நீங்க நம்ம புத்தகத்தில் படிப்பதெல்லாம் புத்தகம் மட்டும்தான் அப்படின்னு. அத புத்தக அறிவு அது இன்னொரு சொல்றாரு. வெளியில் படிப்பதெல்லாம் பொய் என்று வேற சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த 4 வாக்கியங்கள் அப்படின்ட்டு சுவாமி சொல்லியிருப்பாரு. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அந்த மாதிரி 4 வார்த்தைங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. வெறும் அந்த வார்த்தைகளை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ தேன் இருக்கு. இப்போ நான் தேன் ரொம்ப இனிப்பானதுன்னு நான் ஒரு பேப்பர்ல எழுதி தரேன். அதை நம்ம 1000 வருஷம் ஒப்பிச்சாலுமே தேனுடைய இனிப்பை நம்மளால உணர முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்போ தேனை வச்சு 1000 கட்டுரை எழுதலாம். சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா தேனை வச்சு 1,00,000 கட்டுரை நம்மளை விட சூப்பரா எழுதி தரும். சரி, இன்னைக்கு 2026ல சாட் ஜிபிடி ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இதுவே 2045, 2055 எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1000 மனிதர்கள் சேர்ந்து ஒரு கட்டுரை எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி எழுதும். அப்போ சாட் ஜிபிடி கிட்ட தேன் பத்தி கேட்டீங்கன்னா எல்லாம் 4 நாள் கதை சொன்னாலுமே தேனுடைய சுவையை அதனால சொல்ல முடியுமா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மேற்பார்த்த இந்த நம்ம கத்துக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மள பயிற்சிக்கு இனிஷியலா நம்மள சப்போர்ட் பண்றதுக்காக தவிர இதுவே நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் இல்ல. அப்ப நம்மளுடைய ரியல் ஆன்மீக முன்னேற்றம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நடவடிக்கை கிரமங்கள்ன்றது நாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சில பேர் சொல்றோம், நான் 30யும் ஃபாலோ பண்றேன், நான் 40யும் ஃபாலோ பண்றேன், 50யும் ஃபாலோ பண்றேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நடவடிக்கை கிரமங்கள்ன்றது நேத்து முடிஞ்ச விஷயம் இல்ல. நேத்து வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இன்னைக்கு ஃபாலோ பண்ற விஷயம்ன்றது அப்படி இல்ல. நடவடிக்கை கிரமங்கள்ல பல இடங்கள்ல சுவாமி நிறைய கேப் விட்டுருப்பாரு. ஏன்னா அந்த கேப் இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். தீரதை அப்படின்னு ஒரு விஷயம் சுவாமி சொல்லியிருப்பாரு. அந்த தீரதை அவரவர்களாக முயற்சித்து உருவாக்க வேண்டியதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவரவர்களாக முயற்சித்து உருவாக்க வேண்டியதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் விட்டுருக்காருல்ல. அது ஏன்னா டைனமிக். இப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய வெளி உலகம் வேற மாதிரி இருக்கும்.
ஒருத்தருக்கும் அவருக்கு வேற மாரி இருக்கும். ஒருத்தர் அவருக்கு வேற மாரி இருக்கும். அப்ப எல்லாருக்கும் பொருந்தும்படியில் எழுதணும்னா, ஒரு காமனானது எழுதியிருக்கிறாரு. அடுத்து நீங்க பாருங்க. இது 1. 2வது என்னன்னா, பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும்னு ஒரு இடத்துல விட்டிருப்பாரு கேப். ஸோ எதுக்கு இந்த மாரியான கேப் அவர் விட்டிருக்காருன்னா, ஃபிக்ஸ்டா அது 10 கட்டளை மாரி அப்படி கிடையாது. சுவாமி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு சில பேசிக்கான விஷயங்கள குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அந்த பேசிக் மேல நம்ம கட்டுறது மாரி. இப்போ வந்து அடிப்படையா இருக்கிற இப்போ பேஸ்மெண்ட் மாரி ஒண்ணு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம வீடு கட்டலாம், என்ன வேணா கட்டலாம்ல. ஸோ அதே மாரி தான் நடவடிக்கை கிரமங்களும் சில பேஸான விஷயங்கள் குடுத்திருக்கிறாரு. அதுக்கு மேல நம்ம என்ன கட்டுறோம்ன்றது நம்மளுடைய திறமைய பொறுத்து. இப்போ வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும், நாம சில விஷயங்கள் நம்ம செய்றது சரின்னு நெனச்சிருப்போம். பட் ஆனா அதோட விளைவுகள் சம்டைம்ஸ் மோசமா போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆ கடந்த லாஸ்ட் செஞ்சுரின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் செஞ்சுரியில சைனால வந்து கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருது. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, சித்த சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சித்த சமாஜம்னா என்ன? யாருக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலான டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் வரக்கூடாது. எல்லாருமே கலெக்டிவா ஒரு ஃபேமிலியா வாழ்ந்து அப்படி இருக்கணும் அப்படின்றது. அது சக்சஸ்ஃபுல் மாடல். ஓகே. இப்போ கம்யூனிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கம்யூனிசம்ன்ற கான்செப்டும் லிட்ரலா இந்த ஐடியாவுக்கு கொஞ்சம் ஒத்துனது. பட் ஆனா அது பிராக்டிகலா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்னா அங்க வந்து சில சில பேசிக்கான விஷயங்கள் இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைனால வந்து இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்க. அப்போ வந்து ஒ அந்த ஒரு ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வராங்க. கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு இது ஒண்ணு கொண்டு வராங்க. அப்போ இன்டென்ஷன் கரெக்ட். அது என்னன்னா, ஒரு நாட்டு மக்களுக்கு தனிப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். இப்ப கவர்ன்மெண்ட் கிச்சன்ல தான் எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடணும். எல்லாரும் உழைச்சு சாப்பிடணும். இதெல்லாம் கரெக்ட். பட் ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பார்த்தீங்கன்னா, அது செயல்முறை கொண்டு வரும்போது, ஒரு என்ன சொல்றது? ஒரு 20,00,000 30,00,000 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இன்டென்ஷனலி சில விஷயங்கள் சரின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தாலும், வெளியில அந்த செயலினுடைய விளைவுன்றது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்துருக்கிறோமா? ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஒருத்தர் வந்து ஒருத்தரோட ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நான் அவரோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இன்டென்ஷன் அவர காப்பாத்தணும்னு. அதுக்காக அவர வச்சு ஏதோ ஒரு கத்திய வச்சு தாறுமாறா ஆப்பரேட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கங்க. அதனால அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இன்டென்ஷன் கரெக்ட்ன்றதுனால செயல் தப்பாச்சுன்னா உலகம் ஒத்துக்குமா? ஸோ எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அந்த கேப் சுவாமி வச்சிருக்கிறாருன்னா, அதே சுவாமி அடுத்த ஒரு லைனையும் சொல்றாரு. சித்த வித்தியார்த்திகள் கெட்ட பெயர் உண்டாக்கும்படியான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, வெளி உலகம்ன்றத பொறுத்தவரைக்கும் நம்ம ஒண்ணொண்ணுமே ட்ரையல் அண்ட் எரர்ல தான் இருக்கும். நம்ம உண்மையிலேயே செயல் செய்றோம்னா, ஒண்ணொண்ணுமே ட்ரையல் அண்ட் எரர். சரியா செய்றோமா? தப்பா செய்றோமா? கரெக்ட்டா இருக்கா? இல்லையான்றது இருக்க தான் செய்யும். ஏன்னா, இதத்தான் இத நம்ம பிரிச்சு பார்க்கிற இந்த ஒரு குணம் தான் போக போக நமக்கு உள்நிலையில திரும்பும் பொழுதும் நித்திய அநித்தியத்த பிரிச்சு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதத்தான் விவேகம் எனும் அக்னின்னு சுவாமி சொல்றாரு. விவேகம் எனும் அக்னின்னா, ஸோ எதுக்கு இத சொல்றேன்னா, ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்மையிலேயே நாம முன்னேறுறோமா இல்லையான்றத நம்ம என்ன பண்றோம்னா, நாம செய்ற ஒவ்வொரு செயலுமே தன்னுடைய உயிருக்கும், பிறருடைய உயிருக்கும் எந்த ஒரு விதத்துல இம்சை இல்லாதவாறும் இருக்கிறதா? ஏன்னா இது நடவடிக்கை கிரமம். நம்ம ஒவ்வொரு கணமும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுதா? அப்படின்றத பார்க்கணும். சரி. அடுத்து நம்ம செய்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே, என்ன ஒரு செயல் செஞ்சாலும் சரி, எந்த நிலையில நம்ம இருந்தாலும் சரி, ந இன்னொன்னு, ஒருத்தர் வந்து இந்த வாழ்க்கையில ஞானோதயம் அடைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கலாம். நாம ஃபெயிலியர் ஆயிட்டோம். இருக்கட்டுமே ஒண்ணும் தப்பு இல்லையே! ஆனா நம்ம முயற்சி பண்ணோமா இல்லையான்றது தான் கேள்வி. இப்போ இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. ஒருத் ஆ இது ஒரு கரெக்ட்டான எக்ஸாம்பிள். நாமெல்லாம் ஆசிரமத்தில பொறந்திருந்தோம்னு வச்சுக்கங்க. நமக்கு வந்து பெருசா யோசிக்க வேண்டிய எதுவுமே இல்ல. எல்லாமே சுவாமி உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. எப்படி ஜெபம் பண்ணோம் எல்லாமே எண்ட் டூ எண்ட், ஏ டூ இசட். நம்ம ஜஸ்ட் நமக்கு அந்த தேவையான மன வலிமை, ஒழுக்கம் இருந்துச்சுன்னா போதும், அங்க சஸ்டெயின் ஆயிடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்ம வெளி உலகத்துல இருக்கிறது தான் உண்மையிலே சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா, இங்க தான் நம்ம எல்லா விதமான மக்களையும் பார்க்குறோம். எல்லா விதமான மக்களோடையும் வேலை செய்றோம். எல்லா விதமான மக்களோடையும் நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். உண்மதானே? இப்போ நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். நாம ஒரு குறிப்பிட்ட விதமான மக்களோட இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குணமும் அதுக்கேத்த மாரி மாறுது தானே! நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேர் எப்பவுமே சண்டை போடுறவங்க, சில பேர் எப்பவுமே ஒரு நெகட்டிவாவே இருக்கிற பீப்பிள் இருந்தாங்கன்னா, அவங்களோடயே நம்ம இருந்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நாமளும் அதே மாரி தானே மாறிர்றோம்.
ஸோ நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா நாம ஜெபம் பண்ணவே தேவையில்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்மளால உருவாக்கிக்க முடியும் தானே. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இப்போ வந்து நமக்கு தேவையான டிவி இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, எல்லா விதமான பிளஷருக்கான விஷயங்களும் இருக்கு உலகத்துல. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு வித்தியார்த்தியால தன்னுடைய ஜீவனை நோக்கி அந்த செயல் செய்ய முடியும்னா ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதுதான் உயர்ந்த நிலை. நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சாய்ஸும் எல்லா சாய்ஸையும் என்னால எக்ஸர்சைஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் நான் இதை சூஸ் பண்றேன் அப்படின்னு யாரால சூஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்கு தான் உண்மையான மன வலிமைன்றது இருக்கு. அதுதான் துணிவு. சரி, இப்ப இந்த தீரத்தை அப்படின்றது என்ன? தீரத்தை க்ஷமா அப்படின்றதுல இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த நித்திய அனித்தியத்தை பிரிக்கிறோம். இப்போ வித்தியார்த்தியா நான் வர்றதுக்கே அடிப்படை காரணம் இதுதானே. இப்போ நம்ம எங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒரு நம்ம வித்தியார்த்தி ஆகிறதுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நிலைமையில இருந்தோம். அப்போ எந்த நிலைமையானா இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து ராஜாவா இருக்கலாம், இன்னொருத்தர் பிச்சைக்காரா இருக்கலாம், என்னமோ இருக்கட்டும். பட் ஏதோ ஒரு இடத்துல வந்தோம்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கணத்துல நம்ம யோசிச்சோமா, என்ன இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காதா, இந்த வாழ்க்கையை தாண்டி ஏதோ ஒன்று இருக்காதா அப்படின்றத நம்ம யோசிச்சோம். அதுதான் அந்த நம்ம ஆன்மீகத்தினுடைய முதல் படி. நம்ம அந்த மனம் எனும் குருன்றது எப்படி முதல்ல வேலை செய்யுதுன்னா, நம்ம பிரிக்க ஆரம்பிக்கிறோம். எது உண்மை, எது பொய், எது நித்தியமானது, எது நிலை இல்லாதது அப்படின்றத நம்ம பிரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும், சித்தவேதம் படிக்க ஆரம்பிக்கிறோம், பயிற்சியை கிரகிக்க ஆரம்பிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு முயற்சி பண்றோம். இதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றமே தவிர நம்ம புக்கு படிச்சு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே, இதெல்லாம் இருக்குன்றதுக்கு ஒன்னா அது அது ஓகே. பட் ஆனா நம்ம உண்மையான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ன்றது என்னன்னா, ஒரு கணமும் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய உயிர் நித்தியத்தை நோக்கி பயணப்படுதா, அனித்தியத்தை நோக்கி பயணப்படுதா? நித்தியம்ன்றது உள்ளில் இருக்கு, அனித்தியம்ன்றது வெளியே இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு கணமும் நித்தியத்தை நோக்கி நம்ம பயணப்படுறோமா, அனித்தியத்தை நோக்கி பயணம் பண்றோமான்றத ஒவ்வொரு கணமும் இப்ப இந்த கணம் நம்மளால நம்ம சதா பிராணாயாமத்தை நடத்த முடியுதா இல்லையான்றது கேள்வி. இப்ப இந்த கணத்துல நம்ம முடியலன்னா நம்மளுடைய கதி, நம்மளுடைய மூச்சுன்றது வெளிமுகமா போகுது. வெளின்றது பொய்ன்றது நமக்கு தெரியுது, மாயைன்றது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம ஒவ்வொரு கணமும் மீண்டும் 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 1000 வாட்டி நம்ம விழறோம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்றத சொல்லுவாரு. இவரு பழனியில அனந்தகுமார் அண்ணா அவருடைய அப்பா கிட்ட வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாராம். தோழிப்படி ராஜு அப்படின்னு சொல்லி. தோழிப்படினா லேர்ன் டு ஃபெயில் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம 1000 டைம்ஸ் ட்ரை பண்ணுவோம், பட் ஸ்டில் கீழே விழுவோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஃபெயிலியரே ஆகாத எப்படி வாழ முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வாழ்க்கையில என்ன ஒரு சாதிக்கணும்னு அவன் ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியரே இல்லாம எப்படி பண்ண முடியும்? அப்படி முடியாது. நம்ம 1000 டைம்ஸ் ட்ரை பண்ணி நேத்தை விட இன்னைக்குன்னு ஒவ்வொரு படியாக முன்னேறும் பொழுதுதான் ரியல் முன்னேற்றம்ன்றது இருக்கு. ஸோ அதே விதத்துல தான் நம்ம நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வண்டி வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும்னா என்ன தெரியுமா? அதை இப்போ நீங்க வீட்டில் ஒரு வண்டி வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சேஃபா, அதை மோஸ்ட் சேஃபா அது இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு இடத்துல ஓரமா படுக்க போட்டீங்கன்னா அது ரொம்ப சேஃபா இருக்கும். பட் ஆனா இப்படியா வாழ்றது? இப்படி இல்லை. நம்ம எல்லா விதமான சூழ்நிலையும் ஃபேஸ் பண்றோம், எல்லா விதமான மக்களையும் பார்க்குறோம், எல்லா விதத்துலையும் சில நேரங்களில் தப்பு செய்யறோம், சரி செய்யறோம், எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய உத்தேசித்த அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறோமா இல்லையான்றது, ஒரு படி முன்னால் எடுத்து வைக்கிறோமான்றது தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியை தவிர, மற்றபடி ஃபேன்சியா பேசுறதுனா நம்ம பேசலாம். இதுல யோசிச்சு பாருங்க. இப்போ நான் அஞ்ஞானி. இப்ப நம்ம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே அஞ்ஞானி. இப்போ எல்லாருமே அஞ்ஞானி. அப்ப நம்ம எதுக்கு சித்தவேதம் பேசணும் அப்படின்றத நம்ம கேட்டோம்னா, சித்தவேதம் அலைவா இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பயிற்சியின் மேல ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை இருக்கு, இந்த பயிற்சி இருக்கு, சுவாமி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சித்தவேதம்ன்ற ஒரு புக்கு சுவாமி எழுதலன்னு வச்சுக்கோங்க. சுவாமி எழுதல சித்தவேதம்ன்ற புக்கை, எத்தனை பேர் நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? நம்ம சொல்றோம் அது பொய், மத்தக ஞானம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சித்தவேதம்ன்ற ஒரு புக் இல்லைன்னா எத்தனை பேர் நம்பி நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சுவாமி வந்து ஒரு சில பேஸ் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு, சில அடிப்படை புரிதல்களுக்காக. ஸோ அந்த அடிப்படை புரிதலும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்துருச்சுன்னா பயிற்சிக்குள்ள நம்ம உள்ள வர ஆரம்பிக்கிறோம். ஸோ பயிற்சிக்குள்ள உள்ள வரோம். முதல்ல வந்து நம்ம 2 நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்றோம். அடிப்படையா இருக்கிற 2, போதைப் பொருட்கள் எடுக்கக்கூடாது, அசைவ உணவு எடுக்கக்கூடாதுன்றது. அப்புறம் போக போக நம்ம பலவிதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு வந்துருது. இது எப்படி நம்ம எதிர்பார்ப்பு வந்துருது? நம்ம பயிற்சி வந்துட்டோம், இதுக்கு மேல நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம
நம்ம வந்து லைஃப்ல வந்து சேஃப் பிளேன்றது விளையாடவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம சித்த வித்தையை தீவிரமாக பயிற்சி செய்ய செய்ய நல்லதும் தீவிரமா நடக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய வினை பயன்னு சொல்ற அதுவும் நம்மள தொரத்திட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சித்த வித்தையினால நடக்கல. நமக்கு நமக்கு வர வேண்டிய பெரிய துன்பம் சித்த வித்தையினால சின்ன துன்பமா நம்மள வந்து தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சித்த வித்தையினால இல்ல. அது நம்முடைய தவறுனால. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் தீவிரமா சித்த வித்தையை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையோட சூழ்நிலை எப்படி மாற ஆரம்பிக்கும்னா, ஒரு சோம்பேறியாவே இருக்க முடியாத அளவுக்கு. சோ இது சித்த வித்தையினுடைய தப்பு கிடையாது. அவருக்கு சோம்பேறித்தனம்ன்றது இருந்தா அவர் பயிற்சியில முன்னேற மாட்டாரு அப்படின்றதுனால அவருடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி தள்ளுது. சோ சித்த விதைன்றது நம்ம இப்படி நினைச்சக்கூடாது. ஒரு மெக்கானிக்கலா ஒரு பலூன்ல காத்து ஏத்தி காத்து இறக்குற மாதிரி நம்ம உள்ள காத்த மேலே கீழே ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது எதையோ ஒன்றத்தை ஓப்பன் பண்ற அப்படி இல்லை. சித்த வித்தைன்றது ஒரு உயிர் உள்ள ஒரு பயிற்சி. ஒரே ஒரு கதி நம்ம செஞ்சாலுமே அந்த கதிக்கு ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு, ஒரு மகத்துவம் இருக்கு. சரி, அப்போ அந்த கதிய நம்ம 100% ஈடுபாட்டோட நம்மளால செய்ய முடியுதா இல்லையான்றதுதான் இப்ப கேள்வி. இப்ப ஸ்ரத்தை அப்படின்றது என்னன்னா, இப்ப ஸ்ரத்தைனா என்ன? ஸ்ரத்தைனா அசைக்க முடியாத நம்பிக்கை, அதனால வர ஈடுபாடு. இப்போ நம்ம பயிற்சி செய்யும் பொழுது இப்ப நான் இந்த ஒரு விஷயம் பார்த்துடலாம். ராக துவேஷம் அப்படின்றத சொல்றோம். இப்ப நமக்குள்ள இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு ரொம்ப ராக துவேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி லிட்டரல் நம்ம பார்த்தோம்னா ராக துவேஷம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ராக துவேஷம்ன்றது இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காதுன்றது அர்த்தம் கிடையாது. ராக துவேஷம்ன்ற ஐடியா என்னன்னா, நம்ம ஜபத்துல உட்காரும் பொழுது நீங்க நல்லா கவனிங்களா. நீங்க ஜபத்துல உட்காரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி பாயுதோ, எதை உங்களால தவிர்த்துக்க முடியலையோ, எதை நோக்கி நீங்க மீண்டும் மீண்டும் இழுக்கப்படுறீங்களோ அதுதான் ராகத்வேஷம். நீங்க ஜெபம் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. சில விஷயங்களை நோக்கி நீங்க ஆட்டோமேட்டிக்கா போவீங்க, சில விஷயங்களை வெறுப்பீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் விருப்பு வெறுப்புன்றது என்னன்னா, சரி விருப்புனா என்ன, ராகம்னா என்ன, துவேஷம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவோம் ஜீவசக்தி வெளியே போச்சுன்னா அது ராகத்வேஷம். கரெக்ட். இன்னும் இதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா இப்ப பாருங்க, எந்த ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்மளால அதை செய்யாம இருக்க முடியலையோ அதுதான் ராகம். எந்த ஒரு விஷயம் சரின்னு தெரியும், பட் இருந்தாலும் அதை நம்மளால செய்ய முடியலையோ அது துவேஷம். இப்போ ராக துவேஷம்ன்றது என்னன்னா, இப்போ இந்த ராக துவேஷத்தை ஒழிக்கிறதுக்கு தான் துணிவுன்ற ஒரு மன உறுதி, மன தைரியம் வேணும். ஏன்னா இதை நமக்கு யாரும் செஞ்சு தர போறது இல்ல. இது நாமளாக பிரயத்தனப்படுத்தி கொள்ள வேண்டும்னு சுவாமி சொல்லியிருக்கிறாரு. நாமளா ட்ரை பண்ணணும். நாமளாக இப்போ ஒரு விதைய தரையில போட்டிருக்குன்னா அந்த விதையாக முயற்சி பண்ணி மேலே எழும்பும், அந்த முளைச்சு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணது இல்லை. அந்த ஷெல்லை உடைச்சிட்டு, ஷெல்னா என்ன, அந்த விதை மேல இருக்கிற ஓட்டை உடைச்சிட்டு அது மேல வர முயற்சி பண்ணதில்லை. அதே விதத்தில் தான் நமக்கு மேல இருக்கிற அந்த ஓடு, இந்த ராக துவேஷம்ன்ற ஓட்டை தாண்டி நம்மளால முளைச்சு வர முடியுதா இல்லையான்றது கேள்வி. சோ அதுக்கு நம்ம முயற்சி பண்றோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, எப்படி நம்ம ராக துவேஷத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்ம முழு ஸ்ரத்தையோட ஈடுபாட்டோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் பொழுது, பிளஸ் நம்ம உள்ள நம்ம சதா பிராணாயாமத்தோட செய்யறோம், அது கரெக்ட். அது ஒரு பாகம் கரெக்ட். வெளி உலகத்துல பல விதமான செயல்கள் செய்யறோம், பல விதமான சூழ்நிலைகளும் நம்ம பாக்குறோம், ஃபேஸ் பண்றோம். நம்ம புதுசா எதையுமே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தங்கிட்டோம்னு அர்த்தம். ரொம்ப நாளா நமக்கு ஒரே விஷயம் திரும்ப ரிப்பீட்டேட்டிவா, இப்ப வெளி உலகத்துல சொல்றேன், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், ஒரே ரொட்டீன் தான், எனக்கு வேற எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படியே இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல தங்கிட்டோன்றத அர்த்தம். சோ ஆனா ரியாலிட்டி லைஃப்ன்றது அப்படி கிடையாது. நீங்க சுவாமி சொல்லியிருக்காரு இந்த நடவடிக்கை கிரமங்கள்ல அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த உடல் உழைப்பு எப்படி இருக்கும்ன்ற சொல்லி. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம், அந்த உலக க்ஷேம பிரகாசிகன்றதுல காடுகள்ல வாழ்கிற அந்த மிருகங்கள், அந்த மிருகங்களுக்கு இருக்கிற விசேஷ புத்தியில நீங்க பாருங்க, காடுகள்ன்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த காடுன்றது த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் தானே. இப்போ காடு ஏன் நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்கு நான் காட்டுல போய் இருக்கணும்னு நம்ம சொல்லல. பட் என்ன சொல்ல வரேன்னா, காடுன்றது த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள். என்ன நடக்கும்ன்றது நமக்கு ஒவ்வொரு கணமும் தெரியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு கணமும் முழு கவனத்தோட தானே இருப்போம்.
நம்ம எப்போ வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா எப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட்டான சுகம் ரொம்ப எப்போ அது வந்துச்சுன்னா, எப்போ ஒரு விஷயம் ரொம்ப ப்ரெடிக்டபிளா, எப்போ ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா, எப்போ ஒரு விஷயம் வந்து மனத்துணிவு எந்த ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்ணலையோ, அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ நமக்கு இந்த கம்ஃபர்ட்ன்றது வந்துருச்சோ, நம்மளுடைய எது நம்ம கம்ஃபர்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகத்திலயும் ஜெயிக்க முடியாது, பயிற்சியிலயும் வந்து சீக்கிரமா முன்னால போ முடியாது. இப்போ இதனால தான் வந்து பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். தவம் பண்றதுக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப கடினமான முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா, அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ, அதுக்காக நம்ம வந்து பிசிக்கலா இம்சை பண்ணிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. பட் ஆனா வந்து நம்ம எப்படி இத கான்ஸ்டன்ட்டா ஒவ்வொரு கணமும் எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பொழுதுதான் நம்ம உண்மையான குரோத்த நோக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லன்னா என்னன்னா, பயிற்சி பண்ணலாம். அது கரெக்ட். அது அது ஒரு விஷயம் கரெக்ட். பட் ஆனா, இப்போ நம்ம 2 விதமான பீப்பிள் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு விதமான பீப்பிள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆல் பாஸ் போட்டு இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எலக்ஷன் கேம்பெயின்ல ஒரு விஷயம் வந்துச்சு. நான் உங்க ஸ்டேட் எலக்ஷன் கேம்பெயின்ல வந்து நான் உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஆல் பாஸ் போட்டு பாஸ் பண்றதுன்றது ஓகே. பட் நாம நாம அத படிச்சு, நாம முயற்சி பண்ணி, நாம 100, 10 எக்ஸாம் ஃபெயில் ஆகி மேல வந்து இப்படி பண்ணி அப்படி பாஸ் பண்றது அதுவும் தானே முயற்சி. ஸோ சித்த வித்தைன்றது ஆல் பாஸ் பண்றதுக்கும் முடியும். நம்ம முறையான நடவடிக்கை கிரமங்கள் பண்ணிட்டு இருந்தா சுவாமி நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாருன்றது கரெக்ட். அட் த சேம் டைம் நாமளாக முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நாம முயற்சி பண்ணும் பொழுது ஆயிரக்கணக்கான ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். அப்ப மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு கணமும் எது சரி எது தவறுன்றதை பிரிச்சு பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி வேணும். இப்போ சில பேருக்கு சில தாட்ஸ் வரும். சித்த விதையை நான் கிரகிச்சிட்டேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? சித்த விதையை கிரகிச்சிட்டேன், எனக்கு ஏன் இந்த நோய் வருது? சித்த விதையை இது பண்ணிட்டேன், எனக்கு ஏன் அது துன்பம் வருது அப்படின்றது. போன வாட்டி நாங்க பழனி போயிருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ப்ரௌச்சர் ஒன்று கொடுத்தாரு. கார்த்திகேய கைத்தொழா அப்படின்னு ஒரு இது. அது என்னன்னா, சிவானந்த பரமஹம்சர் வந்து எனக்கு அந்த ஒரு பாடலை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, லிட்ரலா நம்ம வித்தியார்த்திகள் எல்லாருடைய வாழ்க்கையை பத்தின ஒரு பாடல் தான் அது லிட்ரலா. பட் ஆனா அது வந்து அவர் வந்து நாமளா இருந்து பார்த்து பாடியிருக்காரோ என்னமோன்னு தோணுச்சு. ஸோ அதனுடைய அர்த்தங்கள் மட்டும் பார்க்கலாம். அதோடைய சுவாமியோட இது வேண்டாம். பட் ஆனா அதோடைய லிட்டரலான மீனிங்ஸ் அதனுடைய 11வது பாடல் என்னன்னா, பாடலுடைய இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா, ஓ காட் ஹவு டிஃபிகல்ட் மை லைஃப் இஸ். ஓ கடவுளே, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் என்னுடைய முட்டாள்தனமான, அதாவது என்னுடைய டெண்டன்சிஸ், என்னுடைய புலன்களினுடைய டெண்டன்சிஸ்க்கு நான் அடிமையாயிட்டேனே. என்னுடைய உள்ளில் இருக்கிற இந்த இருளை விலக்கி உன்னுடைய தெய்வீக ஒளியினால விளக்கு. என்னை வந்து உன்னுடைய பாதத்தை தொழுவதற்கு ஆசிசை அப்படின்ற மாதிரி ஒரு 11வது பாடல். ஸோ அடுத்து உள்ளிலும் புறத்திலும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதாவது எல்லா இடத்திலும் இருக்கும் தெய்வமே, ஒரு கணமும் உன்னை விட்டு அகலாது இருப்பதற்காக என்னை நீ அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா இடத்திலும் இருக்கிற தெய்வம்ன்றது ஈஸ்வரன் சொல்ற அந்த நிலைமை, அத ஒரு கணமும் நம்ம விட்டுட்டு வெளியே வந்துடுறோம். அந்த சதா பிராணாயமன்றதை பண்ணாம நம்ம ஒவ்வொரு கணமும் வெளியே வரும். அப்ப அதை திரும்ப அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உன்னுடைய அருள் வேணுமே அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்து இந்த உடல்ன்றது 9 துவாரங்கள் இருக்கிற ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. இது எல்லாத்துலயும் உன்னுடைய தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கு. என்னை உன்னுடைய பக்தியிலும் உன்னுடைய சேவையிலும் நிலைநிறுத்திக்கொள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றாரு. ஸோ அடுத்து அப்படியே மேல பார்த்தோம்னா, ஓ இறைவனின் மகனே, உன் பாதத்தில் நான் விழுகிறேன். என்னுடைய எல்லா விதமான அசுத்தங்களையும் தூய்மைகளையும் எரித்து சாம்பலாக்கு. என்னுடைய பற்று எல்லாம் போகட்டும். எனக்கு தூய்மையான பக்தியையும் பாதுகாப்பையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா, இது உண்மைதான். நம்மள பல பேருக்கு, கடவுளே எனக்கு உன்னை விட்டால் வேற இந்த உலகத்தில் வேற வழியே இல்லை, வேற யாரும் இல்லை. என்னுடைய உள்ளில் இருக்கிற அந்த எதிரிகள் எல்லாம் என்னை அதற்கு எதிராக நீ போர் செய். என்னுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி என்னை வந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்றாரு. அடுத்த ஒரு பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எனக்கு நோய்களும் கஷ்டங்களும் வருதே, நான் எப்படி இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு எனக்கு அருள் செய் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் நம்ம லிட்டரலா பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வித்தியார்த்திகளுடைய வாழ்க்கை நிலைதான் அது. நம்ம பல விதத்துல முயற்சி பண்றோம். பல விதத்துல நம்ம ட்ரை பண்றோம். நம்ம நேத்தை விட இன்னைக்கு முயற்சி பண்றதுக்கும்
இது இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? இந்த நடவடிக்கை கிரமத்தை எப்படி நம்ம பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணும் பொழுது, நம்ம பல விதத்துல ஃபெயிலியர் ஆகவும் செய்றோம். அப்ப அத எப்படி நம்ம அத எதிர்கொள்றதுக்கு நமக்கு அந்த துணிவும், அந்த தீரத்தைன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக குவாலிட்டியாக இருக்கிறது. ஸோ இந்த தீரத்தைன்ற இந்த துணிவுன்றது என்னன்னா, நித்திய அநித்தியத்த பிரிச்சு பார்க்கிற நமக்கு அந்த ஒரு விவேகம் வந்து, நமக்கு வந்து அநித்தியமானது இதுன்னு தெரிஞ்ச உடனே, அந்த அநித்தியத்த விடுறதுக்கு நமக்கு துணிவு வந்துருச்சுன்னா, அதத்தான் வைராக்கியம்னு சொல்றாங்க. அந்த நிலையை அடையாத வரை நம்பளால வந்து ஆன்மீகத்துல முன்னேறுறோன்றது பொய். அது நம்ம வந்து கம்ஃபர்ட்டுக்கு பொய் சொல்லிக்கலாம். பட் ஆனா நம்ம ரியலான முன்னேற்றம், உண்மையிலேயே நம்ம முன்னேறுறோமா இல்லையான்றதுக்கான படிநிலை, நம்மள பொறுத்தவரைக்கும் வெளிநிலையில எப்படின்றது தெரியாது. சுவாமியோட பாராமீட்டர் எப்படின்றது தெரியாது. ஆனா நம்மளுடைய பாராமீட்டர் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு கணமும் பிரிச்சு பார்க்கும் பொழுது, இது 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 அநித்தியத்தை நோக்கினது, இது நித்தியத்தை நோக்கினதுன்னு தெரிஞ்சு, நம்ம அநித்தியத்தை விடுவதற்கு துணிவு நமக்கு எப்பொழுது வருகிறதோ, அதுதான் வைராக்கியம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜீவசக்தியாக சுக்லம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சுக்லத்தை வந்து பல விதத்துல உலகத்துல செலவு பண்றதுக்கு மனம் போயிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு துணிவு. அந்த துணிவு இருந்துச்சுன்னா அதுதான் தீரத்தை. அந்த துணிவுன்றது ஒரு நிலைமைக்கு மேல போகும் பொழுது தானே, இப்போ அவர் வந்து பல வருடங்களாக சுக்லத்தை வீணே செய்யல அப்படின்றத வந்து பிரம்மச்சரியம் பெரிய நிலையெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உண்மையிலே சொல்றேன். இந்த ஒரு விஷயம் வந்து சுவாமி நடவடிக்கை கிரமங்கள் சித்த சமாஜ சட்டத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. யாருக்கு சுக்லத்தை பாதுகாக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ, அவங்களுக்கு தான் வந்து இந்த தீரத்தை ஒரு 6 குணநலன்கள் சொல்லியிருப்பாரு. என்னென்னன்னா, சகிக்கக்கூடியதான சகன சக்தியும், தீரதையும், கம்பீரமும், தேஜமும், வீரியமும் போன்ற இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மாஸ்குலைன் ட்ரைட்ஸ், அதாவது பேராண்மையின் ஒரு லட்சண குணங்கள். நம்ம சிவானந்த பரமஹம்சருடைய சில போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரைட் இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆல்ஃபா மேல் அந்த ஒரு 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 பேராண்மையின் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்றத அவர் சொல்றாருன்னா, தன்னுடைய ஒரு இடத்துல சுவாமி ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, என்னுடைய சுக்லத்துல ஒரு துளியை இழக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் அடிமையாகி விடுகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு இந்த அதாவது சுக்லம் வந்து வெளியே போகும்போது அது அனித்தியத்தை நோக்கி போகுது. இல்ல நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு துணிவு இருக்கு பாருங்க. நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். பிரிச்சு பார்த்துட்டும் நம்ம ஏன் சுக்லத்தை வீண் பண்றோம்? ஏன்னா நமக்கு அந்த துணிவு இல்ல. சோ அப்ப அந்த துணிவுன்றது என்ன? இப்ப துணிவுன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. ஒரு இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம். அப்ப அந்த துணிவுன்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, துணிவுன்றது வானத்துல இருந்து இறங்கி வர விஷயம் இல்ல. துணிவுன்றது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். ஆமா, உண்மைதான். துணிவுன்றது த மோஸ்ட் எளிமையான ஒரு விஷயம். அத நான் எப்படி நம்ம உதாரணமா நம்ம பார்க்கலாம்னா, எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. எப்படின்னா, சில எலைட்னா என்ன? நல்ல உயர்ந்த ரக ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ்னா நல்ல ஒரு விளையாட்டு இது. பிளஸ் ராணுவத்துல இப்போ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் ஒரு முக்கியமான பயிற்சி நல்லா இது பண்ணவங்களுடைய தொடர்பெல்லாம் கொஞ்சம் ஒருத்தரில் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு சான்சஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ உங்களுக்கு வந்து அவ்வளோ மன வலிமை இருக்கு. அவ்வளோ நேரம் உங்களால பயிற்சி இது பல விதமான ட்ரைனிங்லாம் பண்ண முடியுது. உங்களால சுக்லத்தை அடக்கிறதுக்கு அந்த ஒரு துணிவு இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் அதே விஷயம் தான் இருக்கு. நமக்கும் இதே பிரச்சனை, அவங்களுக்கும் அதே பிரச்சனை. அப்போ ஒருத்தர் வந்து 20 மணி நேரத்து 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைக்கும் ஒருத்தருக்கும் அதே தான், நமக்கும் அதே தான்னா, அப்ப ஏதோ ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குன்றது எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்னன்னா, சில பேர் இன்னும் வேறு விதமான மக்கள் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமான இயல்பான ஒரு மக்கள். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான பீப்புள். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சுக்லத்துக்கு எப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் அது. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம 2 பேரும் ரோட்ல பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். நான் வந்து உங்கள வந்து என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். நீங்க வந்து போலாம். இல்ல இல்ல என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. இவ்வளவுதான் அந்த துணிவு. துணிவுன்றது நம்ம வானத்துல இருந்து மேல இருந்து வரணுன்ற அவசியம் இல்ல. ரொம்ப எளிமையானது. எப்போ நம்மளுடைய ஜீவசக்தியான பல விதத்துல நம்மளுடைய ஜீவனை கொண்டு போகும்போது இல்ல வேண்டாம் அப்படின்றத நம்ம திரும்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் நம்மளால திரும்ப முடியலன்னா, அந்த பலகையை நம்ம புடிச்சுக்கிட்டு பலகை நம்மள புடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கபட நாடகம் ஆடிட்டு இருக்கோம். பட் நம்ம வேணாம் தானே நாம அதை புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ துணிவுன்றது இவ்வளவுதான். துணிவுன்றது
நம்மளை 5 புலன்கள் வழியாக வெளிமுகமாக பிடித்து வைத்திருக்கும் விஷயங்களை நாம ரொம்ப இறுகி பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஜென்யூனிட்டி, அந்த ஒரு நேர்மை இல்லை நமக்கு அதை விடுறதுக்கு. ஆமா, இதை நான் தான் பிடிச்சிருக்கேன், நான் அதை விடுறேன்ற துணிவு நமக்கு எப்போ வருதோ அதுதான் வைராக்கியம். ஸோ அது வந்து நமக்கு வந்து பெருசு. நான் சொல்றேன், தீரத்தை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டா ரொம்ப எளிமை. ஒருத்தரை வந்து உங்களுக்கு நம்ம போகும்போது இன்னொருத்தர் வந்து நம்மள வந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுறாரு, இல்லைங்க எனக்கு இன்னைக்கு வர முடியாது, நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்றதுக்கு ஒரு துணிவு இருக்குல்ல, அந்த துணிவு தான் இந்த துணிவு. அந்த துணிவு இருந்தால் போதும், நாம வந்து பயிற்சியில முன்னேறோம்னு அர்த்தம். ஸோ மேற்சொன்ன உண்மை சத்தியம். சத்தியம்ன்றது என்னன்னா, நாம நமக்கு ஜென்யூனா இருக்கணுமா அப்படின்றது. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு கணமும் நடவடிக்கை கிரமங்களை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோமான்றது. மூணாவது என்னன்னா, பயிற்சி நடவடிக்கை கிரமங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா என்ன? ஜீவசக்தியாக வாயுவை வெளிமுகமாக பந்தப்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்போ ஒவ்வொரு கணமும் நம்ம அதை நோக்கி முயற்சி, ஒவ்வொரு கணமும் ட்ரை பண்றோமான்றது தான் கேள்வி. நம்ம சக்சஸ் பண்றோமா இல்லையான்றது வந்து லேட்டர். பட் ஆனா நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறோமா? இப்போ ஒவ்வொரு கணமும் பண்றது கூட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த கணம் ட்ரை பண்றோமா, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த கணம் ட்ரை பண்றோமா, அதுக்கு அடுத்த கணம் ட்ரை பண்றோமா, இப்படி ஒவ்வொரு டைம்ல நம்ம முயற்சி பண்ண ஏதோ ஒரு கணத்துல நம்ம அதுக்கான வெற்றியை நம்ம அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து நம்ம விதியேன்னு பயிற்சிக்குள்ள வந்தோம், என்னைக்கு ஒரு நாள் போய் சேர்றோன்றது இல்லாம நாம இப்படி ஒரு கல்ச்சுரலாவே இதை நம்ம உருவாக்கணும். லைக் என்ன சொல்றோம்னா, நாம அதை முயற்சி பண்ற ஒரு, ஏன்னா அப்படிதான் சுவாமி வச்சிருந்தா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால எத்தனையோ ஞானம் அடைஞ்ச வித்தியார்த்திகள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாரும் குறைஞ்சு போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்ட் வந்துருச்சு. எல்லாம் ஒரு மிக்சின்னா இது ரொம்ப நம்ம உடல் உழைப்பே பண்ண மாட்டேன்றோம், ரொம்ப சௌகரியமாயிடுச்சு. அந்த தீரத்தையே இல்லை, அந்த ஒரு துணிவு இல்லை, ரொம்ப என்ன சொல்ற வெளிமுகத்துல பந்தப்பட்டுட்டோம். ஸோ ஆனா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால அத்தனை ஞானிகள் சித்த வித்தை இதுல இருந்தாங்களே, அந்த ஒரு கல்ச்சர் எங்க போச்சு? அது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தானே. அதை மீட்டு எடுக்கணும்னா என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம முயற்சி என்னன்றது ரெண்டு முயற்சி தான். ஒண்ணு, உள்ளில் சதா பிராணாயாமம் நடத்தும் போது முழு சிரத்தையும் உள்ள நம்ம ஜெபம் செய்யும் பொழுது 100% நம்மளோட ஈடுபாட்டோட சிரத்தையோட நம்ம உயிரை அதில் கொடுத்து நம்மளால பயிற்சி பண்ண முடியுமான்றது ஒண்ணு. ரெண்டாவது, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து நித்திய அனித்திய அந்த 12வது அத்தியாயத்துல வர மாதிரி பிரிச்சு பார்க்குற அந்த கெப்பாசிட்டி, ப்ளஸ் அந்த பிரிச்சு பார்த்து நம்ம நடவடிக்கை கிரமங்களை ஜுடிஷியஸா அப்ளை பண்ணி தவறுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை விடுவதற்கு நமக்கு துணிவு அப்படின்றதும் வேணும். ஸோ இந்த 2 விஷயங்களும் நம்ம அச்சீவ் பண்ணும் பொழுது சுவாமியோடைய அருள் அப்படின்றதுன்றது, அருள்ன்ற அந்த உப்புன்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து, ஏன்னா வந்து சுவாமி கொடுக்கறதுக்கு பல விஷயம் தயாரா இருந்தாலும் நாம வாங்குற அளவுக்கு ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம தயாரா இல்லைன்ற பட்சத்துல தான் நமக்கு கிடைக்காம இருக்கு. ஸோ அதனால நாம இந்த ஆன்மீகத்துல நம்ம உண்மையிலேயே முன்னேறோமா இல்லையான்றது, நம்ம நல்லா கட்டுரை பேசுறோமா, நம்ம நல்லா ஸ்பீச் பேசுறோமா, நம்ம நல்லா இது பண்றோமான்றது இல்லை. நாம உண்மையிலேயே முன்னேறோமா இல்லையான்றதுன்றது என்னன்னா, நமக்கு நல்லா அந்த தீரத்தை, அந்த துணிவு வந்துருச்சா, நமக்கு அந்த மன உறுதி வந்துருச்சா, நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு சரி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவு வந்திருக்கா அப்படின்றது, பிளஸ் நம்ம ஜீவனை ஒவ்வொரு கணமும் வெளியே விடாம உள்ளில் மேலும் கீழும் நடத்துறதுக்கு ஒரு பிரயத்தனம் நம்ம செய்யறோமா இல்லையான்றது தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சிட்டு இன்றைய ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஷேர் பண்ண, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணேன். நம்ம இதுல எதனா இது ரிலேட்டடா எதனா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நீங்க பேசலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இந்த சப்ஜெக்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பேசுறீங்க, நல்லா இருந்துச்சு. ஓ, அந்த ஏஐ சாட் ஜிபிடி எல்லாம் பேசுறீங்களா? ஆமா. இப்போ சித்தவேதத்தை வந்து அது சொல்லுச்சுன்னா டிஃப்ரெண்டா இன்னும் நம்மளோட நல்லாவே சொல்லுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ அது சொல்றதுக்கு நம்ம தானே ஃபீட் பண்ணிருப்போம். நீங்க பிரைமரி டேட்டா போட்டா போதும். சித்தவேதத்தை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சித்தவேதத்தை ஜஸ்ட் நீங்க பிடிஎஃப்லாம் இருக்கு, அதை தூக்கி சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா அதுவே சூப்பரா ஜென்ரேட் பண்ணி தரும். அது பல விஷயங்கள்ல அதே எல்லாம் சொல்லலாம். ஆமா, அதுவே சொல்லும் நமக்கு எப்படி எந்த மாதிரியான டோனு, என்ன மாதிரியான இதுல வேணும் அப்படின்றது. ஸோ இது ஜஸ்ட் எதுக்காக சொல்லணும்னா, இதெல்லாம் லாங்குவேஜ் தான். அது நம்ம சித்தவேதம் 1000 ஞான கருத்துக்கள் பேசினாலும் அதெல்லாம் லாங்குவேஜ், ஞானிகளோட லாங்குவேஜ், அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து பிரெஞ்சு, நம்ம இப்போ நீங்க வந்து பிரான்ஸோ ரஷ்யாவோ போறீங்கன்னா அங்க இருக்கிற மொழியில பேசுறீங்கன்றதுனால நீங்க அந்த ஊர் மக்கள் ஆயிட மாட்டீங்க. அதே மாதிரிதான் நம்ம சித்த வேதத்துல என்னதான் தெளிவாக பேசினாலும் நம்ம அதுவா ஆக மாட்டோம். இது நமக்கு தெரியும்.
பட் இருந்தாலும் வந்து நாம எப்ப அது ஆவோம்னா நம்ம உண்மையிலே நம்ம அந்த தேனை வந்து சுவைச்சு பார்க்கும் பொழுதுதான் அது. மத்தபடி வந்து நமக்கு வந்து நம்ம 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 இன்னொருத்தருடைய மொழியை தான் பேசுறோமே தவிர அது நம்மளுடைய மொழி இல்லை. இப்போ நமக்கு இந்த கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு, அது ஏஐ கிடையாது இல்ல. அதுதான் சொல்றேன். மேற் சொன்ன இந்த தீரத்தை, அந்த துணிவுன்றது ஏஐக்கு கிடையாது. மேற் சொன்ன இந்த பிரயாசம், இந்த பிரயத்தனம், இந்த நம்மளுடைய லிமிடேஷன்ஸை தாண்டி நம்மளால மேல வர்றதுக்கு அந்த ஒரு இப்ப தபஸ்ன்றது இதுதான். அது வந்து ஏஐனால பண்ண முடியாது. அது லாங்குவேஜ் கிடையாது. இப்போ சாப்பாடு வேணுன்றதுக்கு சாம்பார் இது அதுன்னு நான் 10 மணி நேரம் பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அடுப்பெடுத்து இது வைக்கணும், வச்சாதானே எதனா சாப்பாடு வரும். ஸோ அதே விதத்துல தான் எது ரியாலிட்டி எது பொய்ன்றதை நம்ம பார்க்கணும். எது ரியாலிட்டி? நம்ம பிரயத்தனம் பண்றோமே, இதுதான் ரியாலிட்டி. முயற்சி பண்றோம்ல, நடவடிக்கை இருக்கிற பாடுபடுறோம்ல, இதுதான் ரியாலிட்டி. ஸ்பீச் எல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா. அது வந்து நம்ம வந்து நம்மள என்ன சொல்றது, நான் அதை படிச்சேங்க, என்னுடைய புரிதலுக்கு இதை நான் ஷேர் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு தான் அது. இப்போ ஹவு டு பிகம் சித்த வித்யார்த்தி அப்படின்னு போட்டா சாட் ஜிபிடி என்ன வரும்? சாட் ஜிபிடியில் அதுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் ஆனால் வந்து ஹவு டு பிகேம் அ சித்த வித்யார்த்தி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா வித்யா அவித்யான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. வித்யன்றது என்னன்னா, நம்ம முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்த மாதிரி சுவாமி சொல்றாரு, அழிவில்லாதது ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்றது. அதான் வந்து வித்யாவும் அக்ஷரமாகவும் போதமாகவும் அதான் வித்யாவும் இருக்குன்னு சொல்றாரு. அந்த வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. அந்த வித்யைய ஒரு கணமும் நம்மளுடைய பாகமா அதை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம வித்யார்த்தி. அதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வித்யார்த்தி இல்லை. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, என்னதான் சொன்னா கூட நம்ம சொல்றது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ அது ஹவு டு பிகம் சித்த வித்யார்த்தினா நானும் நினைக்கிறேன் என்ன சொல்றோம், டோன்ட் டேக் நான்வெஜ், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் பிரீத் வெர்டிகலி யூ பிகம் சித்த வித்யார்த்தி அப்படி சொன்னா கூட சொல்லலாம். ஆமா, அது அப்படியே ரூட்டே மாத்திருமே. இப்போ நீங்க வந்து இண்டிவிஜுவலாவும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிறீங்க, தென்னிந்தியாவில் இருக்கிறீங்க, ஹவு டு பிகேம் சித்த வித்யார்த்தின்னா உங்களுக்கு ஒரு விதமா ஆன்சர் பண்ணணும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க. நீங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு விதமா ஆன்சர் பண்ணணும். நீங்க வந்து துருவ பிரதேசங்கள்ல பனி பிரதேசங்கள்ல இருக்கிறீங்க, ஹவு டு பிகேம் சித்த வித்யார்த்தின்னாங்கன்னா வெள்ளை துணி போடுவதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பனி பிரதேசத்துல எப்படியே செட் ஆகும்? இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான உதாரணம் தான் இது. நீங்க யோசிச்சு பாருங்க, லைஃப் ஸ்டைலே பல பேருக்கு வேற தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து அது சுவாமியனுடைய கிரேஸ்ல தான் இருக்கே தவிர நம்மளால அது முடியாது. நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம அல்ஜிப்ரா மாதிரி தான், எக்ஸ் ஒய் மாதிரி தான். இப்போ பிரம்மோ மாயன்றத நம்ம என்ன இப்படி வச்சுக்கலாம், எக்ஸ்ன்றது அழிவில்லாதது, எக்ஸ்ன்றது ஆதி அந்தம் இல்லாததுன்னு தான் பேசலாமே தவிர அதுக்கு உண்மையான எக்ஸுக்கு அர்த்தம் தெரியாது. இப்ப சப்பாத்திக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ரவுண்டா இருக்கு, வீட்டு மாவுல சப்பையா போடணும். ஆமா, சரி, அப்படிதான் சொல்லுவோம். அதுதான் சொல்றேன். சோ ஏஐ சப்பாத்திய பார்த்தது இல்ல, பட் ஆனா சப்பாத்தினா இப்படி அப்படின்றத சொல்லும், அவ்வளவுதான். அது நம்மளாம் ஒரு ஏஐ மாதிரி ஆயிர வேண்டாம். நமக்கு ரியாலிட்டி என்னன்னா, நம்ம அந்த பிரயத்தனம், அந்த மீண்டும் மீண்டும் அந்த முயற்சி பண்றோமான்றது அதுதான் உண்மையான விஷயமே தவிர மற்ற எல்லாமே வந்து அதான். இப்போ ஏஐ வந்து குவான்டிட்டி வைஸ் நல்லா இருக்கும், ஆனா குவாலிட்டி வைஸ் நம்ம சொல்ற மாதிரிலாம் ஏஐ சொல்ல முடியாது கண்டிப்பா. இல்ல, குவாலிட்டியும் வருது. நீங்க பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இது மேபி இந்த சாட் ஜிபிடில வந்து இந்த அன்பெய்டு வெர்ஷன் மேபி இருக்கலாம். பட் நான் எல்லா பிரீமியம் மாடலும் ஓரளவுக்கு கொஞ்சம் என்னோட ஒர்க் ரிலேட்டா இருக்கனால கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பரா சொல்லுது. நம்ம எல்லாம் போய் என்ன சொல்ற, நம்ம எல்லாம் அவுட் அது முன்னால அது பேசுறதுக்கெல்லாம். நான் சொல்றது கண்டென்ட் குவாலிட்டி சொல்றேன். கண்டென்ட் குவாலிட்டி தான் சொல்றேன். நல்லா சூப்பரா இருக்கும் அது ஏஐல கொடுத்தாலுமே. பட் ஆனா அதுக்கு நான் தான் சொல்றேன், அது வந்து ஞானம் அடைய முடியாது. ஏன்னா அது ஏஐக்கு வந்து புரியாது. ஏஐ புரிஞ்சுக்கல. ஏஐக்கு வந்து பிரம்மன்னா என்ன, மாயன்றதெல்லாம் என்னெல்லாம் தெரியாது. அதுக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை மேலும் கீழும் இது பண்ணி போடதான் தெரியுமே தவிர அதுக்கு அர்த்தம் தெரியாது. அதே நிலையில தான் நாமளும் இருக்கோன்றத சொல்றேன். நம்ம என்னதான் சொல்றோம், நம்ம சொல்றோம் பிரம்மம், மாயை, நித்திய அனித்திய, இது மேல கீழே எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் கரெக்ட். பட் ஆனா அது எல்லாமே சும்மா வார்த்தைகள் தானே. அதுக்கு அர்த்தம்ன்றது நம்ம அனுபவத்தை தான். இப்ப தேனு, மலை தேன், இந்த தேனுன்ற 100 தேன் பேரை சொல்றேன், அதோட டேஸ்ட் என்ன தெரியுமா எனக்கு? நாக்கு காஞ்சிட்டு தானே இருக்கும். அதை எடுத்து நாக்குல வைக்கும் போது தானே அது தெரியும். அதுதான் சொல்ல வரேன். அதான் ஒரு புக் ஒன்று படித்தேன், டோன்ட் சே எஸ் வேர் யூ வாண்ட் டு சே நோ அப்படின்னு. அதான் நீங்க சொன்ன தைரியம். ஆமா, கரெக்ட். அந்த துணிவுன்றது நோன்ஸ். இதே தான் கணேஷ்புரி நித்யானந்தர் சொல்றாரு.
நோன்னு சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த லைன்லாம் கொஞ்சம் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல இது எல்லாருக்கும் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். நோன்னு சொல்றதுக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு துணிவு இருக்கோ அவங்க தான் உண்மையான அ பயிற்சியில நம்ம முன்னேறி இருக்கோம். அப்ப அதுதான் ரியல் பாராமீட்டர். நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. இன்றைய சீஃப் கெஸ்ட் வசந்தன் ஐயாவுக்கு ஆத்ம அன்பான நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கள். ஐயா, வர்ற சீஃப் கெஸ்ட் அனைத்துமே விதவிதமான வகையிலே செதுக்கி அருமையான கருத்துக்களை வழங்கி வருகிறீர்கள். அதற்காக ஏற்பாடு செய்த நிர்வாகத்துக்கும் ரமேஷ் ஐயா எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எலைட்டு அந்த இந்திய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் உள்ள பெரிய ஒரு ஹை லெவலில் உள்ள அவங்கள்ட்ட எல்லாம் பேசி பார்த்து அந்த மன வலிமை பற்றிலாம் சொன்னீங்க. உண்மையிலே அது அந்த பாயிண்ட் ரொம்ப அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நிறையா கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எப்படி அந்த ப்ராக்டிக்கலாக எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஃபயரிங் பண்ணுவாங்க. ஃபயரிங் பண்ணும்பொழுது ஒரு டார்கெட் ஃபுல் ஒரு மனிதன் அப்படியே டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 500 அடி தூரம், 1000 அடி தூரத்தில் வச்சு அது நைட் ஃபயரிங் இருக்கும், டே ஃபயரிங் இருக்கும். அப்போ அந்த ஃபயரிங் பண்ண மேலே அடிச்சிருவாங்க. அது எங்கேயோ குண்டு போகும், மேலே கீழே, தலையில், காலில் கீழே, முழங்கால் அப்படி போகும். பட்டு ஸ்பெஷலாக அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக அந்த செஸ்ட்டில் ஹார்ட்டில் ரவுண்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டயாமீட்டருக்குள்ளே கரெக்டாக அந்த ஹார்ட்டில் வந்து போடுற மாதிரி பின் பாயிண்டில் ஃபயரிங் பண்ணுவாங்க. இன்றைய உங்களுடைய டெலிவரி ஆஃப் ஸ்பீச் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது நினைத்து கொண்டு அந்த மாதிரி நான் உணர்ந்து கொண்டேன் என்று உங்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் ஐயா. நன்றி. ஐயா, வேற யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்குறீங்களா ஐயா? சரிங்க, அப்போ இந்த பகுதியை நம்ம நிறைவு பண்ணிடலாம். வசந்த் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஓகே. எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்கள் வந்து உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இது போல இனியும் வரக்கூடிய காலங்களில் இது போல் நீங்கள் உங்களுடைய சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஓய்வு நேரங்களை எங்களுக்காக வேண்டி செலவிடணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த சத்சங்கம் சார்பில் கேட்டுக்கிறேன். சந்தோஷங்கய்யா. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆத்ம நமஸ்காரம். அத்தா, இல்லை என்று சொல்வதற்கு நமக்குள்ள ஒரு மன வலிமை வேண்டும். அந்த மன வலிமை எதை இல்லை என்று சொல்வதற்கு எதை இல்லைன்னா நித்திய அனித்தியத்தை பிரிச்சு பாக்குறோம். பிரிச்சு பார்க்கும்போது இது அனித்தியம்ன்றது தெரியுது. அனித்தியம்ன்றது என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே சுவாமி ஒரு ஆசிரம சட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு. இப்போ இது லிட்டரலா நீங்க பாருங்க, ஆசிரமத்துடைய சட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கியமான சட்டம். வெளியில வித்தியார்த்திகளாக நமக்கு பல மன்னிப்புகள் இருக்கு. நீங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரூலை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு ரொம்ப கிரேஸ் கருணை இருக்கு. பட் ஆனா ஆசிரம சட்டம்ன்றது அப்படி கிடையாது. ஒரு ரூல் பிரேக் பண்ணாலுமே அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அதாவது அவங்களுக்கு சீனியர்ஸ் அபிஷியல் இப்போ வந்து எப்படி ஒரு இப்போ ராணுவத்துல வந்து நோ ஃபர்கிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கோ, அதே தான் சித்த சமாஜத்திலும் இருக்கு. சுவாமி அதை எழுதியே வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஒரு நடவடிக்கை கிரமங்கள்ல ஒரு கிரமம் வந்து இல்லைன்னு சொல்லும் ஒரு எழுதியிருக்காரு. தெரியாமல் யாரும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது, அதனால வந்து அதெல்லாம் ஏத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம எல்லாருக்குமே நம்ம செய்யற தவறுகள் எல்லாருமே நமக்கு தெரியும். நம்ம சரியா செய்யறோம், சரியா செய்யல அப்படின்ற நமக்கு தெரியும். அப்ப சரியா செய்யலன்றத நம்ம அதை விடுறதுக்கு நமக்கு துணிவு இருக்கா இல்லையான்றது அதுதான். இந்த சரியா செய்யாததுக்கு நம்ம ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு துணிவு இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ அதுதான் ராகத்வேஷத்தை கடக்கிறதுக்கான ஒரு பேஸ். அப்ப இந்த மாயையான விஷயங்களை அப்ப நம்ம ஜீவசக்தியான வாயுவை விரையும் பண்றத ஒரு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த தைரியம் வேணும்னு சொல்ல. அதை வந்து நான் வெளியில விட மாட்டேன், அதுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆமா வெளியில விட மாட்டேன் அப்படின்றோம்னா உள்ளுக்குள்ளேயே நடத்துறதுக்கு, அது வெளியில விட மாட்டேன்றதுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு தைரியம் வேணும். அதை நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தணும். ஆமா அதுதான்.
ஸோ அதுக்கு நம்ம பிரயத்தனப்படுறோம். சுவாமி சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல, நம்ம ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சல்லி காசு இருந்துச்சுனாலும் அதுக்கு மேல நமக்கு அவ்வளோக்கு இது பற்று வந்துருது. இந்த ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்ம பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் பேங்க் அக்கவுண்ட்லயும் ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். டெய்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 5 ரூபாய் அதுல காணாம போகுதுன்னா, உங்க மனசு எவ்வளவு பதைக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்ம காசு எடுக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க போதேன்னு. அதான் சுவாமி சொல்லியிருப்பாரு. ஒரு சல்லி காசுக்கு இருக்கிற அந்த ஒரு மதிப்பு கூட நம்ம ஜீவன் மேல நமக்கு இல்லையே. நம்ம உயிர் மேல இல்லையே. அப்படி நமக்கு அந்த உயிர் மேல இருந்துச்சுன்னா, ஐயையோ! இப்படி நம்ம உயிர் போகுதே. ஐயையோ! நமக்கு இப்படி ஒரு உயிர் போகுதே. அந்த ஒரு நமக்கு ஏன் பதறல? ஏன்னா நமக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியல அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதனால நம்ம ஜீவன் வந்து நம்ம வெளிமுகமாக நம்ம இது பண்ணும்போது, அத நம்ம தாண்டி வர்றதுக்கு நமக்கு அந்த துணிவுன்றது அதுக்கு நம்ம முயற்சி துணிவுன்றது அத நான் சொன்ன மாரி ஒரே நாள்ல நமக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம அதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையான்றது தான் கேள்வி. அத நம்ம எப்படி வர வைக்கிறது? நம்ம செவுத்துல முட்டி மோதி எப்படி நம்ம அத ட்ரை பண்ணி இல்லன்னு சொல்றதுக்கு என்னைக்கு நம்ம அந்த விவேக வைராக்கியம்ன்றது வருதோ, அன்னைக்கு தான் நம்ம உண்மையான சித்த வித்தியார்த்திகள். சரி, அப்போ நம்மளுக்கு வந்து சுக்கிலத்தை தக்க வைத்தா மட்டும்தான் இந்த வைராக்கியம் வருமா? இந்த ஆமா. ஆமா. சுவாமி அத மீண்டும் மீண்டும் சொல்றாரு. சுக்லத்தை யாரால் இது பண்றதுக்கு சுக்லத்தை இது பண்றதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கான இது இருக்கோ, அவர்களுக்கு தான் அந்த இது வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, அப்ப எந்த அளவுக்கு சுக்கிலத்தை நமக்குள்ள நிலைநிறுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள தீரதை, இந்த ஷமான்ற அந்த நிலை கிடைக்கும்ன்றீங்க. ஆமா. முடியும். ஆமா. சரி, ஓகே. வேற ஒரு டவுட் இருக்குது. பொதுவாக சித்த வித்தை பெற்றவர்கள், இன்னொன்னு சித்த வித்தியார்த்திகள், அதாவது 2 ரூல்ஸ் பிளஸ் 1 2 எக்ஸ்ட்ராவோ எதுவோ, இன்னொன்னு சித்த வித்தியார்த்திகள் என்பவர்கள் இன்னும் அத நடவடிக்கை கிரமம்ல மொத்த சட்டங்களையும் ஃபாலோ பண்றவங்க, இன்னொன்னு வித்தை பெற்றவர்கள் குறிப்பிட்ட சட்டங்களை 2 முக்கியமான சட்டம், அது கூடவே ஒரு சில சட்டங்களை ஃபாலோ பண்றவங்க. அடுத்த நிலைன்னு பாத்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருப்பவர்கள், இன்னொன்னு சமாஜ்யக்காரர்கள். அதாவது ஆசிரமத்துல இருப்பாங்க, பட் ஆனா அங்கேயே ஒரு வாலண்டரி பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றபடி சமாஜத்துல எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்காதவர்கள். இன்னொன்னு சமாஜ்யத்துக்காரர்கள் பாத்துல எல்லா சட்டங்களையும் 250 சட்டம் கடைபிடிப்பவர்கள். அடுத்தது ஞானபிதா ரேஞ்ச். இப்ப ஆசிரமம் உருவாக்கிட்டு அதுல இருந்து விலகிய நின்று ஒரு தனித்த நிலையில வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார். இதுல ஒரு கடைசி காலத்துல, அதாவது ஒரு மோட்ச நிலை பெறுவது என்பது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அது வித்தியாசப்படும்? எல்லாருக்குமே ஒரு சமமான நிலை கிடைக்குமா? இப்போ வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலா. காசியில வந்து ஒரு விபச்சாரிக்கு வந்து பெரிய பிரம்ம நிலை, வாழ்நாள் முழுக்க விபச்சாரமே பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியில அவள் வந்து இறந்து போனது வந்து ஒரு பிரம்ம நிலையில தான் சமாதியான மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. காசியில விபச்சாரம் பண்ண ஒரு பெண்ணுக்கு எப்படி பிரம்ம நிலை கிடைச்சது? அத்தனை வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்க அந்த முனிவர்களுக்கு கிடைக்காதது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நாம வெளியில இருந்து பார்த்து சொல்ல முடியாது. இவங்க இத்தனை சட்டம் ஃபாலோ பண்றாங்க, இவங்க வித்தை பெற்றவர்கள், இவங்க வித்தியார்த்திகள்லாம் நாம சொல்ல முடியாது வெளிய இருந்து. எப்படி நாம சொல்ல முடியும்? அவனுக்கு அவனுடைய மனசாட்சி தானே தெரியும். நம்ம இத செய்யல. நம்ம 30 ரூல்ஸ ஃபாலோ பண்றோம் நம்ம சொல்றோம். நம்ம அத இப்போ என்ன சொல்றது? நம்ம 1, 2 டெஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபெயில் வரோம்னா, அது அப்படிதான் இருக்கும். டெஸ்டிங்ல தான் வந்து ஒரு விஷயம் இப்போ வந்து எந்த ஒரு விஷயமே இப்ப தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தங்கத்த வந்து என் தங்கம் வானத்துல இருந்து வந்துச்சுன்னு பூட்டி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடவடிக்கை கிரமமா நான் 30யும் ஃபாலோ பண்றேனான்றத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னா, வெளி உலகத்துல போய் நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது தான் தெரியும். சுவாமி என்ன சொல்றாரு? சாந்தமாகவும் இருக்கணும் அப்படின்றாரு. வெளி உலகத்துல போய் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் தாண்டியும் உங்களால சாந்தமா இருக்க முடியும்னா, அதுதான் நடவடிக்கை கிரமம். சோ எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஒவ்வொரு விஷயமும் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். சோ அதனால வந்து ஆஸ் அ வித்தியார்த்திகளா நான் 30 ஃபாலோ பண்றேன், 100 ஃபாலோ பண்றேன், 200 ஃபாலோ பண்றேன்றதெல்லாம் வெளிய இருந்து நம்ம வந்து குரூப்பா பிரிக்க முடியாது. அது இன்னொன்னு சொல்றேன். நம்ம அப்படி பிரிக்கவும் தேவையில்ல. இவரு 2 ஃபாலோ பண்றவர், 3 ஃபாலோ பண்றவர்ன்றது நாம எப்படி சொல்லலாம் இண்டிவிஜுவலா? இப்போ கௌதம புத்தருக்கு ஒரே நாள்ல ராஜாவா இருந்தவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு தோணுன மாரி, 2 ஃபாலோ பண்றவருக்கு ஒரே நாள்ல வரக்கூடாதுன்னு எந்த தளபதியும் கிடையாதுல்ல. அதே மாரி 30 ரூல்ஸ், 40 ரூல்ஸ், 100 ரூல்ஸ், 200 ரூல்ஸ் ஃபாலோ பண்றவரா இருந்தாலும் ஒரே நாள்ல கீழ விழுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதானே. சோ அதனால வந்து நாம வெளியில இருந்து இந்த மார்க்கமே உள் சார்ந்த மார்க்கம்னா, நாம எந்த குரூப்பையும் வெளியில பிரிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. இது அவரவருடைய இண்டிவிஜுவாலிட்டி. தனித்துவம் இண்டிவிஜுவலா இருக்கிற அவரு ஒவ்வொரு கணமும் முயற்சி பண்ணாருன்னா, அந்த காசியில இருந்த விபச்சாரி மாதிரி ஏன் 2 நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு கணமும் ஜீவனுக்காக முயற்சி பண்ணாருன்னா, அவர் மேல போய் தானே சேரணும்.
அதே நேரத்துல இன்னொருத்தர் எல்லா நடவடிக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு என் பக்கத்துல இருக்கவனை பாத்தியா, இவனை விட நான் முன்னால போயிட்டேன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த முயலும் ஆமையும் இருக்க மாதிரி அவர் கீழே விழுந்துதானே ஆகணும். சோ என்ன சொல்றேன்னா, இவர் செய்யறாரு செய்யலன்றது நம்ம வெளியே இருந்து பார்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அவரவர்களுடைய ஜீவன் தான் சாட்சின்றதை நம்ம வந்து பயிற்சி வாங்கும்போது நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால அவரவருடைய ஜீவன் சாட்சின்னா அந்த ஜீவனுக்கு தெரியும்ல, நான் இவன் பண்ண உழைப்புக்கு நம்ம மேல போனா கரெக்ட், இவன் பண்ண உழைப்புக்கு கீழே போனா கரெக்ட்னு. ஸோ அதனால நம்ம வெளியே இருந்து இதுக்கு மார்க் போட முடியாது. ஸோ அதனால வந்து எங்க இருக்கிறான்றது விஷயம் இதை விட வந்து எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் கேள்வி. அப்ப ஜீவனை சுவாசத்தை அதாவது சுத்தமாக, அதாவது முழுமை வெளிமூச்சே இல்லாமல் சதா பிராணாயாமம் நடந்தால் எல்லாமே சமமான நிலை தான் சொல்றீங்களா? சதா பிராணாயாமம் நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது சதா பிராணாயாமன்றதும் நம்ம மிஷின் மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்டரியல் மிஷின்ல வந்து பலூனை மேலே கீழே ஏற்றுற மாதிரி சதா பிராணாயாமம் 24/7 மிஷின் மாதிரி பண்ண முடியாது. ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். நான் நேற்று வரைக்கும் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுன்றது அர்த்தம் கிடையாது. சதா பிராணாயாமன்ற ஐடியா என்னன்னா 24/7. நான் கேட்குறேன், தூங்கும்போது பண்றோமான்னு கேட்டோம்னா இல்லை தானே. ஸோ அதனால ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்றோமான்றதுதான் கேள்வி. ஸோ நம்ம ட்ரை பண்றோமா இல்லையான்றது தான் உண்மையிலேயே அதுக்கு தான், அது மட்டும் தான் பேராமீட்டர். மற்ற எதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரெடிக்டபிளா சொல்ல முடியாது, நம்ம முன்னால போறோமா பின்னால போறோமான்றது. அப்ப இயல்பாவே நடந்துச்சுன்னா ஓகேவா? இயல்பாகவே நடக்கிறதுன்றது நம்ம சொல்ல முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவரு 12 ஆனந்தர்கள்ல ஒருத்தரான குருபரானந்தர் அவருடைய எழுதின ஒரு புக்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிராணாயாமத்தினுடைய சைக்கிள், 1 சைக்கிள் வந்து மேல போக 2 நிமிஷம், கீழே வர 2 நிமிஷம். இது 1 சைக்கிள் நம்ம கதியை மேல ஏத்தி இறக்குறது வந்து 1 சைக்கிளுக்கு மேல 2 கீழே 2. அப்போ 4 மினிட் 1 சைக்கிளுக்குன்னா இப்ப நம்ம அது தானா நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது இல்ல. அதை நோக்கி நம்ம முயற்சி பண்றோம் தானே. ஸோ நம்ம வந்து நான் சொல்றேன், நம்ம இது பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம பர்ஃபெக்ட் பீயிங்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம ஒரு நல்ல நிலையை நோக்கி செல்வதற்காக நான் தான் சொல்றேன், அது தானா நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ட்ரெண்டை நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கு அப்படின்றது இல்லை. நம்ம முயற்சி பண்றோம். இப்படியும் இதுவும் நம்ம பார்க்க கூடாது. வந்தது வரட்டும், விதி வந்தது வரட்டும் அப்படின்றத விட நமக்கு அந்த வலி என்ன சொல்றது, ஐயோ நம்ம ஜீவன் எப்படி இதுவாகுதே, நமக்கு அந்த ஒரு துன்பம், அந்த ஒரு பெயின் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்படி யோசிக்க மாட்டோம்ல. எப்படி பாடுபட்டாலும் அதை நம்ம நிறுத்தியே தீருவோன்ற ஒரு மன உறுதி என்னைக்கு நமக்கு வருதோ அதுதான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். பட் ஆனா வந்து நம்ம இதுதான் சொல்றேன், சுவாமி சொன்ன மாதிரி தோல்விப்படி தான், அது நம்ம 1000 டைம்ஸ் ஃபெயில் ஆகும். ஏன்னா வந்து இது அப்படித்தான், நம்ம ட்ரையே பண்ணலன்னா தான் நம்ம ஃபெயிலியரே ஆக மாட்டோம். நம்ம 1000 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் எப்ப நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரோமோ அப்போதான் வந்து உண்மையான முன்னேற்றம். அப்போ 2 நிமிஷம் மேலே ஏற்றத்துக்கு இறக்கத்துக்கு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்றீங்க. அதான் அவர் புத்தகத்துல எது குறிப்பிட்டதாக சொல்றீங்க. எனக்கு ஒரு 10 செகண்ட் தான் இப்போதைக்கு முடியுது. அப்ப என்னுடைய 100% நான் கொடுத்தா போதுமா? இன்னைக்கு அதுதான் சொல்றேன், உங்களுடைய 100% கொடுத்து அடுத்த படிக்காக ஒரு படி, ஏன் 10 செகண்ட் 11 செகண்ட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தானே என்னைக்கோ ஒரு நாள். அப்புறம் 11 12 ஆக்கலாம்ல, 12 13 ஆக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்றோமா இல்லையான்றதுதான் கேள்வி தவிர பர்ஃபெக்ட்டுக்காக காத்திருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால நாம ட்ரை பண்றோமா, நம்மளுடைய 100% நம்மளால கொடுக்க முடியுதா. இப்போ அடுத்த கணம் நமக்கு மரணம் நமக்கு வர்றதுக்கு, இப்போ ஒரு வித்தியார்த்திகளுக்கு மரணம் இல்லைன்றது வேற. பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அடுத்த கணம் நீங்க சமாதி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னா நீங்க உங்களால திருப்தியா நான் போதுமான அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், இப்ப நான் போறேன்னு நம்மளால போக முடியுமா? இல்ல நம்ம வந்து காலங்காலத்துக்கு சத்சங்கம் பேசிட்டோம், நம்மள மாதிரி சூப்பர் இல்ல, நம்மள மாதிரி பெஸ்ட் ஸ்பீக்கர் இல்ல அப்படின்றது ஊர் உலகமே சொல்லிடுச்சு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு எம்டியா இருக்கு, உள்ள ஒரு காலியா இருக்கு அப்படின்றது பிரயோஜனமா? நான் முயற்சி பண்ணிட்டேன், நம்ம சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் முன்னால வந்தாலும் நான் என்னுடைய 100% முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு ஒரு இது வேணும்ல. சோ நாம 100% கொடுத்தோமான்றதுதான் இப்ப கேள்வி. நம்ம மனசாட்சி தான் அதுக்கு. அவனுடைய மனசாட்சியே சாட்சின்றது, நிஷ்கலங்கமான ஜீவன் சாட்சின்றது நம்ம பயிற்சி வாங்கும் போதே சத்தியம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஐயா இன்னொரு சின்ன டவுட், இப்போ மேல 2 நிமிஷம் கீழே 2 நிமிஷம் சொல்றீங்கல்ல, யாரோ எடுத்தாரு அப்படின்னு. இப்போ ஜீவன்றது உடம்பு பூரா இருக்கும்ல. ஆமா. இப்போ அந்த 2 நிமிஷம் மேல கீழே எடுக்கும்போது எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஜீவன் மேல போயிட்டு கீழே வரும்?
இல்ல. அதுதான் சொல்றேனே. அத நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலா வால்யூம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போறதுக்கு பதிலு, சுவாமி சொல்ற மாரி இருக்கோ இல்லையோ, லிட்ரலா சுவாசம் இருக்கோ இல்லையோ அப்படின்ற விதத்துல நம்ம பயிற்சி ஆ, பண்ண அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது அதோடைய மெட்ரிக்ஸ் வந்து 2 மினிட்ஸ் அப், 2 மினிட்ஸ் டவுன். அவ்வளவுதான். அவ்வளோதான். அப்படி செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். இல்ல. அதுதான் சொல்றேனே. நம்ம கரெக்ட்ன்றத எடுத்துக்கக்கூடாது. இப்படியும் இருக்குன்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அத நோக்கி நம்ம முன்னேறுறோம். அவ்வளோதான். இல்ல இப்ப நான் என்ன நினைச்சேன், உடம்புறா ஜீவன் இருக்கும் போது அந்த செல்லு லைவ் எல்லாம் ஜீவனால் தான் இருக்குது. அந்த ஜீவன்லாம் மேல போயிடுச்சுன்னா செல்லு செத்துருமா அப்படின்னு. இல்ல. நம்ம அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் பிராணன்னு சொல்றது. பிராணன்றது என்னன்னா, அந்த கதி. அந்த கதி வந்து வெளிமுகமாக ஓடாம, அந்த கதி வந்து இப்ப அது தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீரினுடைய ஓட்டம் இப்ப காத்து இருக்கு. காத்து மூவ் ஆயிட்டே இருக்கும்ல. ஒண்ணு ஆமா. மேல போகும், இல்ல கீழ போகும். ஆனா அது காத்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி தான் நம்ம உள்ளில இருக்கிற அந்த பிராணன் ஒண்ணு கீழ்முகமாக, வெளிமுகமாக போயிடும். அது மரணம்னு சொல்றோம். அப்படி இல்லையா, நம்ம உள்முகமாக முயற்சி பண்ணோம்னா, அது பிரம்மரந்தத்தை நோக்கி போகும். அது இடையில மட்டும் இருக்கவே இருக்காது. ஒண்ணு அப் இல்ல டவுன் அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா. சரி, வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம் வசந்த் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நாம இப்போ நம்முடைய நடவடிக்கை நம்ம கவனிச்சோம்னா ஏற்கனவே நம்ம மனசுல பதிஞ்ச முதன்மை எண்ணம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ முதன்மை எண்ணம்னா நம்ம ஆக்டிவிட்டி எதை நோக்கி போகுதோ அதுதானே முதன்மை எண்ணம். ஆமா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எது மேல நாட்டத்தோட நம்ம ஆக்டிவ் பண்றோமோ அது முதன்மை எண்ணம். அந்த முதன்மையான எண்ணத்தை இப்போ நம்மள நாமளே வாட்ச் பண்ண சொல்ல நாம எதுல முதன்மையான எண்ணம், அதாவது முதன்மை எண்ணத்துல அது உள்ளுக்குள்ள பதிவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அதாவது நடைமுறையில எடுத்துட்டு வந்துடுறோம். தன்னை அறியாமலேயே கூட வந்துடுது. அது மாதிரி நம்ம எல்லாருமே அந்த முதன்மை எண்ணம்னு எதுன்னு தெரிஞ்சு அந்த முதன்மை எண்ணத்தை சித்த வித்தைக்கு நம்ம பயன்படுத்தணும்னா இன்னும் விசேஷமா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு பட்டுது. அதை சொல்றேன். சொன்னது கான்செப்ட் புரிஞ்சதுங்களா? புரியுதுயா. இப்போ வந்து நம்ம முதன்மை எண்ணம்ன்றது நம்ம ஆல்ரெடி பதிவான ஒரு விஷயம் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்றத சொல்றீங்க. இப்போ காலையில இருந்து நம்ம அபிஷியலாவோ இல்ல பொருளாதாரத்திலயோ ஏதோ ஒரு முதன்மை எண்ணத்துல ஆக்டிவ் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மீறி முதன்மை எண்ணம் இந்த ஆக்டிவிட்டியில வந்ததுன்னா அது நடைமுறையில அதை ஆக்டிவா இயல்பாவே மாறிடுது. அது இயல்பான ஒரு செயலா மாறிடுதுன்றதுக்காக சொல்ல வரேன். அது எப்படின்னு ப்ரையாரிட்டின்றது தான் விஷயம். ப்ரையாரிட்டின்றது எதுக்கு மேல நமக்கு ரொம்ப மதிப்பு இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை அதை நோக்கி அலைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ப்ரையாரிட்டிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்னா, ஜஸ்ட் இது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு ஈவினிங் நீங்க நைட்டு நீங்க முழிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் 100 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் உண்மையான ஒரு ஆளு, பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்க. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எண்ணம், செயல், சொல்லி எல்லாமே அந்த 100 கோடியை நோக்கி மட்டுமே இருக்கும். வேற எதை நோக்கியுமே மனசு போகாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி நமக்கு உண்மையிலே ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸுமே அதை நோக்கி வந்துடும். ஸோ ஆனா நம்மளால ஏன் நம்ம பயிற்சியை நோக்கி அதை வைக்க முடியலன்னா, நமக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் தானே கிடைக்க போகுது, எப்பயோ ஒரு நாள் தானே அப்படின்றது நமக்கு பாக்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம அதுதான் சொல்றேன். அதுவும் நம்ம எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்துட்டா நாம முயற்சி பண்றதுக்கு என்ன இருக்கு? அது எல்லாமே இம்பர்ஃபெக்டா இருக்கும்போது தானே நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி இருக்க தான் செய்யும். நம்ம உடனடி பலனை எதிர்பார்க்குது மனம் இல்லைங்களா? உடனே நம்ம கரெக்ட். இப்ப இது காமமும் நான் தான் சொல்றேன். இப்ப காமத்தை சண்டாளன்னு சொல்றாங்க. காமத்தினுடைய உச்சபட்ச பலன் என்ன? அந்த ஒரு துளியுடைய ஆனந்தம். அதேதான் பிரம்மானந்தத்தினுடைய உச்சபட்ச பலனும் அதேதான். அப்ப ஏன் காமத்தை சண்டாளன்னு சொல்றாங்கன்னா, அது ஷார்ட் டேர்ம், உடனே அது வந்துருது. அதுல பலம் அதிகமா போயிடுது. அது பரவாயில்ல. பட் ஆனா இப்ப லட்சியம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, காமன்றதும் ஒரே ஆனந்தம் தான், பிரம்மானந்தம்ன்றதும் ஒண்ணுதான். ஆனா காமத்தை ஏன் சண்டாளன்னு சொல்றாங்க, பிரம்மானந்தத்தை ஏன் உயர்ந்ததுன்றாங்கன்னா, இது உடனே ட்ரை பண்ணி டக்குன்னு இதை கிடைக்க முடியாம போயிடுது. ஆனா அந்த பிரம்மானன்றது ரொம்ப காலம் வெயிட் பண்ணி அந்த என்ன சொல்றது, ரொம்ப பொறுத்து கடைசியில் அது கிடைக்குது. ஸோ அதனால லாங் டேர்ம் உழைக்கிறதுக்கு வந்து மனசு வந்து
இப்ப அந்த 100 கோடி கதை தான். நம்ம நைட் ஃபுல்லா உட்காந்து அதே மனசு இப்போ சித்தவேத்தனோட கடைசி பகுதி எடுத்து பாருங்க. சுவாமி சொல்லியிருப்பாரு, காமத்தினோட சமயத்துல வந்து உலகவாசியில மக்களுக்கு வந்து பலவித வேலைகள் செய்யும்போது மனம் பின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. அவன் என்ன எப்ப செதறாதுன்னா காமத்துல செதறாது அப்படின்னு. ஏன்னா வந்து அவனுக்கு அதுதான் வேணும். அது வேணும்னா காமம் வேணும்ல, அந்த பிரம்மானந்தம் வேணும். பட் ஆனா அவன் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து ஏன் அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்குன்னா அவனுக்கு அந்த ஆனந்தம் வேணும். அது ஷார்ட் டேர்ம்ல அவன் ட்ரை பண்றான், அவ்வளவுதான். இல்ல இது சில, அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது போன்றவங்களுக்கு எல்லாம் அந்த முதன்மை எண்ணம் அந்த 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 இதுல இருந்தது இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ண சொல்ல அவருக்கு ஒரு ஈர்ப்பு, இப்போ ஒரு லவ்வர்ஸுக்கு இருக்கிற ஈர்ப்பு மாதிரி இந்த அந்த முதன்மை எண்ணம் இதுல மாறிச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்குமேன்றதுக்காக சும்மா அது யோசிச்சு பார்த்தேன். அதை உங்களாண்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்ட் தான். இவரு ஒரு தேவாரம் ஏதோ ஒரு புக்ல கூட அந்த 60 திருமறைன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இது இருக்கு. கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணையே கொடுக்குற அளவுக்கு மனசு இது பக்தி இருந்துச்சு. இன்னொருத்தருக்கு வந்து பிள்ளைக்கறி கொடுக்குற அளவுக்கு துணிவு இருந்துச்சு. என்கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் மனசு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் உன்னை தொழுவதற்கான இது அந்த மாதிரிதான் நாம எல்லாருமே. நமக்கு வந்து கணேஷ்புரி நித்யானந்தர் மாதிரியோ இவ்வளவு மாதிரியோ வந்து அதாவது நீ ஞானத்தை கொடுத்துட்டு மறுவேலை பாருன்ற அந்த மாதிரி டிமாண்ட் பண்ற அளவுக்குலாம் நமக்கு துணிவு கிடையாது. நமக்கு வந்து உலகத்துல பல ப்ரையாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்மளால கொஞ்சமாவது கொடுக்க முடியுது இல்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றதுதான் வந்து இது. அதாவது 63 நாயன்மார்களும் கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாதவங்களாம், ஆனா ஒரே விஷயத்துல மட்டும்தான் அவங்க 63 நாயன்மார்களா மாறினாங்க. அது என்னடான்னா அந்த துணிவு, பக்தி, நேர்மை, இந்த 3 விஷயம் தான் இருந்துதான். வேற எதுவும் புரிகிற அளவுக்கு எதுவுமே இல்ல அவங்களாண்டன்ற மாதிரி ஒரு இதுல கேட்டு. ஐயா இப்போ நான் ஒண்ணு பகிர்ந்துக்கிறேன். இப்போ முதன்மை சொல்றீங்களே, இப்ப நம்ம காலை எழுந்த உடனே நேரா பாத்ரூம் போறோம், ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், டாய்லெட் போறோம், அப்புறம் எக்ஸசைஸ் பண்றோம். அது ரெகுலரா ஹேபிட்டா பண்ணினே தானே இருக்கும். அது இயற்கையா அது நடைமுறையில இயல்பா வரக்கூடியது. அதான் அது அது அதாவது பழக்கம் வழக்கமாயிடுறது இல்லைங்களா? ஆமா, அது அப்படியே ஹேபிட்டா அப்படி ஆயிடும். ஐயா வசந்த் ஐயா கேக்குதுயா? சொல்லுங்க அதாவது சொல்லுங்க. அதுதான் ஃபைன். ஸோ நமக்கு அதான் சொல்றேன், நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து சொன்னீங்க, அவருக்கு வந்து காளி வரலன்னா என் உயிரே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ற நிலைமைக்கு அவர் போனாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நமக்கு வந்து இந்த நிலைமையில இருக்கிறோம், நாம எப்படி இப்போ வந்து 1 hour பயிற்சி பண்றோமா, எப்படி அதை 1 hour 10 நிமிஷமா ஆக்கணும்ன்றதை ட்ரை பண்ணலாம். அதுதான் நம்ம கையில இருக்க ரியாலிட்டி. நாம வந்து ராமகிருஷ்ணன் மாதிரியோ நாம இன்னொருத்தர் மாதிரியோ இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இப்ப நீங்க சிவானந்த பரமஹம்சர் எடுத்துக்கோங்க, அவருடைய மனைவி வந்து அவருடைய மடியில வந்து இறந்துடுறாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து உயிர்னா என்னன்ற அவ்வளவு தீவிரம் வந்து வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு தேடுறதுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு நமக்கு தீவிரம் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல எவ்வளவு சௌகரியங்களோட இவ்வளவு இதுவா இருந்தாலும் நம்ம உயிரை இது பண்றதுக்கு என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணலாமேன்றதுதான் இவ்வளவு பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்றத. மற்றபடி நம்ம அதான் சொல்றேன், நம்ம பெர்ஃபெக்ட் பீயிங்ஸா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நம்ம இன்னையில இருந்து நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்றோமான்றதுதான் விஷயம். அதாவது உண்மைதாங்க. அதாவது அந்த அளவுக்கு தீவிரம் இருந்தாதான் ஓரளவுக்காவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒத்து வரும். இப்போ அதீத தீவிரம் இருந்தாதான் ஒரு 50% ரீச் பண்ண முடியும்ன்ற ஒரு இப்ப இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்குன்றதால நாம அச்சீவ்மெண்ட் பண்ற அந்த இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து டைமிங் அதுக்கே சரியா போயிடுதுன்றதுக்காக சொல்லுவாரு. அதுதாங்க ஏன் நம்ம தகுதியை உருவாக்கி கொள்ளாமல் ஆசைப்படுகிறோம். இதுதான் அங்க அது. தகுதியை உருவாக்கினா கிடைக்க வேண்டியது நிச்சயமாக எளிமையாக கிடைச்சிடும். அந்த தகுதி உலக பற்றுக்களை விடத்துக்கான தகுதி நம்ம அதுக்கால உருவாக்கலை. நம்ம ஒரு தாமரையில தண்ணீர் போல வாழறதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கல. அந்த மாதிரி உருவாக்காத நம்ம வந்து சித்த வித்தையில உடனே நல்ல நிலைக்கு போகணும், ராமகிருஷ்ணன் மாதிரி போகணும், விவேகானந்தர் மாதிரி போகணும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது அந்த தகுதியை நம்ம உருவாக்கிக்காத அது ஆசைப்படுறதால வரக்கூடிய அதனுடைய இதுதான் நம்மளுக்கு அதிக காலதாமதன்றதுக்கு அதுதான் காரணம். அப்ப தகுதி இருந்தால் நம்ம தேடி போக வேணாம், நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும் எந்த ஒரு விஷயமும். தகுதி இல்லைன்ற சமயத்துல நம்ம தேடி போகக்கூடிய சூழ்நிலை வரும்.
அப்படியே அது கிடைச்சாலும் சரி, அது தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியாதது அது. அதால வந்து பிரச்சனைகள் தான் அதிகமான, தகுதி இல்லாத எது கிடைச்சாலும் அதால நம்மளால நிம்மதியாக வாழவும் முடியாதது அது. அப்ப அதுக்குன்னு ஒரு முறையான பயிற்சி, முறையான தகுதி, அவங்க ஏற்கனவே ஒரு விவேகானந்தர் தகுதி உருவாக்கி வச்சிருந்தாரு. அதால தொட்ட உடனே ஞானம் இதுவாயிடுச்சு, ஒரு கிளிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி ராமேஸ்வரம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்தாங்க. உடனே அதுக்கான சூழ்நிலை வந்தோடனே இயல்பாவே எங்களுக்கு அமைஞ்சு போச்சுது. நம்ம தகுதி இல்லாத பட்டினத்தார் மாதிரி ஒரே பாட்டை கேட்டு காதிருந்தா ஊசியம், அந்த ஒரு பாடல் அந்த ஒரு வரியிலே கேட்டு அவர் ஞானோதயம் கிடைச்சிச்சுன்னா, அது ஏற்கனவே ரெடி டு தகுதியா தான் இருந்தது அது. அந்த சூழ்நிலை வரக்குள்ள அது இயல்பாக அது வெளிப்பட்டுடுச்சு. ஆனா நம்ம அந்த இது இல்லாததால எத்தனை முறை அந்த பாடல் கேட்டாலும் நம்மளுக்கு அந்த வர்றதில்ல அது. இன்னொன்னு, மேற்பார்த்த இந்த உயர்ந்த பீயிங்ஸ் எல்லாம் கூட என்னைக்கோ ஒரு நல்லா நம்மள மாரி தானே இருந்திருக்கணும். நம்மள மாரி இருந்து அவங்க முயற்சி பண்ணதுனால தானே அந்த நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க ஒண்ணும் ஃபிக்ஸ்டா மேனுஃபேக்சரிங் கிளாஸ்ல வந்து பொறக்கலல்ல. அவங்களும் நம்மள மாரி இருந்து, நம்மள மாரி எல்லா விதமான உலக இதுலயும் சுழன்று எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்கணும். ஸோ அதனால அவங்களும் அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்கன்னா, நாமளும் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு இது பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இது ஒரு சின்ன விஷயம் ஐயா. இது ஒரு சின்ன சற்சங்கம் பண்ண சொல்ல ஒரு பகிர்ந்துக்கின ஒரு விஷயம் தான். அதாவது எல்லாமே தெரியுது. இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சியும் அதை வந்து அந்த இப்ப சொன்ன அந்த பேலன்ஸ் பண்ணி அதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. இப்ப நமக்கு எல்லாமே சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அது ஏன் பண்ண முடியல கேட்டா கர்ம வினைன்ற மாதிரி அந்த ஒரு துணிவு இல்ல கர்ம வினை வேண்டாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்ம வினையை சுவாமி வந்து மரியாதையே கொடுக்கறது இல்ல. மத்த ட்ரெடிஷன்ல பார்த்தோம்னா கர்மான்றது ஒரு போலியான சாத்தான்றதுக்காக சொல்ல வரேன். அது ஒரு பொய்யான ஒரு, அதாவது தன்னை தானே திருப்திப்படுத்திக்கிற ஒரு உண்மைதான். நாம பலகையை புடிச்சு வச்சுக்கிட்டு பலகை பிடிச்சிருக்குன்னு உருண்டு பிறண்டு அழுதா என்னன்னு சித்திரத்துல சொல்லியிருப்பாரு. நமக்கு அது மேல பற்று இருக்கு, நமக்கு அதை விடுறதுக்கு துணிவு இல்லை, அவ்வளவுதான். உண்மையான இது. ஏன்னா இதை ரொம்ப பேரு இந்த கொஞ்சம் இந்த பெர்சூல் இதுல இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா பயன்படுத்தின்னு வராங்களேன்றதுக்காக இதை ஒரு சின்ன இதுல பேசிட்டு இருக்கு, சொல்லப்பட்டது அது. அதுதான் என் உயிரை விட எனக்கு வீடுதான் முக்கியம், என் உயிரை விட எனக்கு காரு தான் உயிர், இல்ல ஏதோ ஒரு எதிர்பாலினம் தான் எனக்கு ரொம்ப உயிரானவங்கோ, என் நகை தான் எனக்கு உயிர். அப்ப நம்ம உயிரை விட மேலானதாக மாயினுடைய இருக்கக்கூடிய அதன் மேல மாயை மேல அதனுடைய பற்றுக்கள் இருக்கிறதால தான் அந்த வைராகியம் என்பது நமக்குள்ள கிடைக்கல. அப்ப அந்த நிலையில இருந்து நம்ம ஜபம் முயற்சி பண்ண சொல்ல அந்த அந்த எண்ணங்கள் வந்து நம்மளே எதிர்பாராத, அது மற்றதுதான் முக்கியம், நம்ம அதுவே அது கூட இழுத்தும் போயிடுது, விதை பண்ண விட மாட்டேன்றது. பிரேம்குமார் ஐயா ஒரு பாடலை வந்து இந்த கமெண்ட்ல போட்டிருக்கிறாரு. இந்த இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. எனக்கு அந்த பாடல் எக்ஸாக்டா தெரியல, பட் ஆனா அந்த மீனிங் மட்டும் ஒரு ஐடியா இருந்துச்சு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து, அதான் கண்ணப்பனை போல. சோ இந்த மாதிரி சொல்ற வாழ மகனை பிறக்கிறதுக்கோ கண்ணப்பனை மாதிரி கொள்றதுக்கு இல்லையே, நானெல்லாம் எப்படி மேல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நிலைமை அப்படித்தான். நம்ம வந்து இப்ப கணேஷ்புர நித்யானந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா நாம வந்து நம்மளுடைய நிலையில இருந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நமக்கு இருக்கிற அந்த ராக துவேஷங்களை தாண்டறதுக்கு நமக்கு கொஞ்சம் துணிவு இருக்கோ, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுதான் விஷயம். இல்லையா, ரொம்ப 100% முயற்சி பண்ணாதான் நடக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் தான் அது இல்ல. அதுதான் அது அப்படித்தான் இருக்கும். நான் சொல்றேன், நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ஃபெயில் ஆகும், அது ஓகே, அது கரெக்ட் தான். பட் ஆனா ட்ரையே பண்ணாம அது சுவாமி அன்னைக்கு சுவாமி சில பேர் இப்படிதான் சுவாமியை பார்த்துப்பாரு சுவாமி பார்த்துப்பாருன்ட்டு இவங்க எதுவுமே, பட் ஆனா வந்து நம்ம முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான விஷயம். ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இதுல பட்டினத்தார் ஒரு பாட்டு வந்து சொல்லியிருப்பாரு, பச்சிலை இடினும் பக்தர்கிறங்கி மெச்சி சிவபதம் வீரொரு பருவனை முத்திநாதனை மூவா முகுந்தனை, அந்த மாதிரி வந்து பாட்டு போயிட்டே இருக்கும் அவரோட பாட்டு. அதுல பச்சிலை இடினும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் லைனே வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது என்ன பச்சிலை இடினும், யாருன்னா யோசிச்சிருக்கோமா? அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா முன்னாடி? பச்சிலை இடினும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்பப்பெல்லாம் நம்ம நமஸ்காரம் வைக்கிறோமோ நம்ம 2 கண்ணை தூக்கி மேல வைக்கிறோம் இல்லைங்களா, அதான் அந்த பச்சிலை. 2 கண்ணு தான் பச்சிலை. அந்த பச்சிலை எப்பப்ப எங்க மேல வைக்கிறோம்? இறைவனுக்காக தான், இறைவனை நோக்கி மேல வைக்கிறோம். அதுதான் பட்டினத்தார் வந்து ரொம்ப சூட்சமமா பச்சிலை இடினும் பக்தர்க்கு இறங்கி மெச்சி சிவபதம் வீடுள்ள வருவனை. அதனால அவரும் இன்னொன்னு சொல்றாரு, எல்லள வாயினும்,
எல்லளவு நீங்க பண்ணாலே வந்து அவர் வந்து வந்து அந்த முத்தி வேர் வந்து கொடுத்துருவாரு. எல்லளவுன்னா ஒருவேளை 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றது இல்ல, டெய்லியும் எல்லளவு. எல்லளவுன்னா என்ன, 24 மணி நேரத்துல எல்லளவு 1 மணி நேரமும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு, குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லளவு பண்ணாலும் மெச்சி சிவபாதம் வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லி அவர் பாடியிருக்காருங்க. சரிங்க. கண்டிப்பா. ஸோ ஐயாவும் அது அந்த முயற்சியினுடைய விஷயத்த சொல்றாரு. முயற்சின்றதுதான் உண்மையான ராஜ்குமார் ஐயா சொல்லுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இல்ல சாரி, இது வந்து நான் இப்ப இன்னைக்குதான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ரமேஷ் நாளா கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் பேசணும்னு ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த பட்டினத்தார் பாட்டு விளக்கம் கொடுக்கறது, இந்த நாயன்மார்கள் பத்தி துரைன்னு ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு பிரயோஜனமே கிடையாது இது சொல்ல போனோம்னா. ஏன்னா சித்த வேதத்திலையும் சரி, நடவடிக்கை கிரமங்கள்லையும் சரி, ஒரு பெரிய கடல் அது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இவர் வந்து இந்த ப்ரையாரிட்டி பத்தி பேசுறது வந்து ரமேஷ் அண்ணா வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்ஸ்அப்ல இவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மறுபடியும் ரிப்பீட்டடா சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த சதா பிராணாயாமம்னு சொல்ற விஷயம் தான். சாமி வந்து நடவடிக்கை கிரமங்கள்ல சொல்ற ஒரே மெயினான விஷயம் வந்து, நீ என்ன வேலை செஞ்சாலும், நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சதா பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்றாரு. அதை வந்து யாருமே அதை வந்து மைண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதை மைண்ட் பண்ணிக்காம அவர் வந்து பாட்டு எந்த மீனிங்ல எழுதினாரு, இந்த இலையை பத்தி என்ன எழுதினாரு, கண்ணுதான் எழுதினாரா, எள்ளு பத்தி என்ன சொன்னாருன்றது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்மளே ஒரு அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதும், ஒரு 20 நிமிஷம் பண்ணா போதும், நம்மளே அதை வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது. இல்ல அது சாமி கரெக்ட். வந்து சதா பிராணாயாமனுக்கு ஒரு சொல்ற விஷயங்கள் வந்து இருக்குன்னா, சதா பிராணாயாமனி வந்து பிராக்டிஸ் பண்ணதான் உனக்கு ப்ரையாரிட்டி வந்து உனக்கு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நமக்கு எது முக்கியம், லைஃப்ல எது முக்கியம், எதை நம்ம நோக்கி போறோம்னு சொல்லி அப்பதான் நமக்கு ஒரு ஒன்று வரும். இன்னொன்று வந்து நமக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று உள்ள கொண்டு வராது. என்னன்னா இந்த விசாரணைன்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு அத்தியாயத்துல இருக்கும். நம்ம இது அவசியமா, நம்ம பண்ணிதான் ஆகணுமா, நம்ம ஜீவனை செலவு பண்ணி இந்த வேலை பண்ணிதான் ஆகணுமா, அத்தியாயம் அவசியம், அது மாதிரிலாம் அதுவும் ஒரு அத்தியாயம் இருக்கு. எல்லாத்துக்குமான விளக்கங்கள் வந்து எல்லாத்துலயுமே இருக்கதான் செய்யுது. நம்ம அதை தாண்டி நம்மளா ஒரு அர்த்தம் ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாடலை பத்தி விளக்கம் கொடுக்கறது, இது வந்து அது வேற வேற ரூட்ல தான் அது கொண்டு போகும். அதனால நீங்க ஒரே விஷயம் என்னன்னா வந்து கஞ்சா புகைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ஆனந்தர்கள் ஒருத்தர் குருபரானந்தர் சொல்லியிருப்பாரு. இதுல கஞ்சான்ற ஒரு வார்த்தைக்கு அவரே விளக்கம் சொல்லியிருப்பாரு. கா என்பது பூர்வமதியம் சம்திங் என்னமோ. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பல விஷயங்கள் வந்து அதோடைய அர்த்தம் இல்லைன்னாலும் நம்ம இதை நோக்கி இதை நோக்கினதா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து நான் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி நமக்கு உண்மையிலே லிட்ரலா எதுக்குமே அர்த்தம் தெரியாது. அதுதான் உண்மை. இப்போ சதாசிவன் பிரம்மம் ஜீவன் சொன்னாலும் நமக்கு அர்த்தம் தெரியாது. சதாசிவனுக்கு என்ன அர்த்தம் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் எதுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியும். எதுவாக இருந்தாலும் சுவாமி சொன்ன சதா பிராணாயாமத்தை நோக்கி அது இருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி. ஸோ அதை நோக்கி நம்ம கொண்டு வரோமா இல்லையான்றதுதான் கேள்வி. ஸோ அது வந்து நம்ம இதுலதான் பார்க்க. இப்போ வந்து சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, சில பேர் ஆமாங்க அதுலயும் இருக்கு, அதுவும் இதை தாங்க சொல்லுது, அதுவும் இதை தாங்க சொல்லுதுன்றத நோக்கி. சாரி, நான் அந்த மீனிங்க்கு நான் ஆக்சுவலா சொல்ல வரல. ஏன்னா டைமிங் வந்து ஒரு எல்லளவுன்னு சொல்றது வந்து நம்ம வந்து ரமேஷ் நான் அடிக்கடி ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம சத்திய பிரமாணம் பண்ணும் போதே வந்து மனசாட்சிக்கு விரோதம்னு சொல்லும் போது அந்த இடத்துலயே வந்துருச்சு சதா பிராணாயாமம் வந்துருச்சு. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட நம்ம வேற ஜீவ விரயம் தான் ஆவதான் செய்யுது. அந்த இடத்துல நம்ம இருக்கிற போது நம்ம அந்த எல்லளவுன்னு பேசுறது வந்து இதுதான் லிட்டரலா மீனிங் கொடுக்குறதுன்றதெல்லாம் வந்து நம்மளே புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஆனா அதுதான் நம்ம பேசிக்கா நம்ம பண்ற தப்பே வந்து ஏதோ ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு அந்த மீனிங் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு கண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. அது கரெக்ட். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், த பர்ஃபெக்ட்ன்றது கரெக்ட். ஆனா வாட் ஐ கேன் டூ அப்படின்றதுதான் ரியாலிட்டி. ஸோ த பர்ஃபெக்ட்ன்றது சுவாமி 24 மணி நேரம் சொன்னது உண்மைதான். அது த பர்ஃபெக்ட் தான். அதுக்காக என்னால இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் தான் பயிற்சி பண்ண முடியுது. நான் ஒரு எல்லை எடுத்து வச்சா நல்லது தானே. அது கரெக்ட் தான். 24 ஹவர்ஸ் முடியலையே என்னால, நான் என்ன பண்றது? நான் 1 மணி நேரம் 1 நிமிஷம் எடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு. இதையாவது நான் அட்லீஸ்ட் பண்றேனே. என்னைக்கோ ஒரு நாள் நான் வருவேன் அங்க. பட் ஆனா பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம அங்க ரீச் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இது வந்து ஏணிப்படிகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு நிலைமையில இருக்கிறோம், ஒருத்தருக்கு சில விஷயங்கள் சரின்னு இருக்கிறது இன்னொருத்தருக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வேற. இப்போ நான் சொல்றேனே,
லைஃப்ல வந்து ஒருத்தருடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வேற. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப துன்பகரமான சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வெறும் ஜீவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவருக்கு வந்து எந்த மாதிரி நம்ம இது பண்ணணுமோ, ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இது. ஆனா நமக்கு எது இதுதான் கரெக்ட். ஜீவனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுன்னா, இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த சச்சங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வெறும் ஜீவனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நமக்கு அதை தாண்டி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இதை சார்ந்து இதை நோக்கினதாக நம்ம வச்சுக்கிறதுன்றது ஓகே. அது நம்ம எல்லளவு முயற்சி பண்ணாலும் கரெக்ட் தான். கடல் அளவு முயற்சி பண்ணாலும் கரெக்ட் தான். அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்றோமா இல்லையான்றது தான் இப்போ ரியல். அதாவதுங்கய்யா, அவர் சொன்ன விஷயம் இங்க பேசுற எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசின அந்த சாமி சொன்னது, எல்லா ரமேஷ் சொல்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி பார்த்தாலும் சித்த வித்தையுடைய இதை வந்து மற்ற விஷயங்களை ஒப்பிட்டு தான் பேசுறாங்க. சச்சங்கத்துல இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே விஷயத்த பேசுறது, அந்த சச்சங்கத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி பேசுறதுக்காக நாயன்மார்களை பற்றியோ இல்ல அவர் சொல்ற பட்டணத்தாரை பத்தியோ, அது ஒரே விஷயம்தான். அது சாமியே சொல்லியிருக்காரு. அதனால வந்து பேசுறவங்களை முட்டாள்தனன்றதோ அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். இல்ல அது ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஓகே. அது ஓகே. உலக சேம பிரகாசிக்கை அப்படின்ற ஒரு புக்ல நம்ம பார்த்தோம்னா சுவாமி சொல்லியிருப்பாரு. ராமாயணத்துக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பாரு. மகாபாரதம், பாஞ்சாலி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வேத இதிகாச புராணங்கள் பொய்யல்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனா என்னன்னா, நம்ம மைண்ட் அதை நோக்கி அலைப்பாய வேண்டாம். இன்னொன்னு, நம்ம என்ன ஒரு நம்ம இந்த ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா நமக்கு தெரியல. நமக்கு ஒரு விஷயத்து மேல தீராத ஆசை வந்துருச்சு, ஒரு பற்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அர்த்தமா இருந்தாலும் மனசு அதை வந்து அர்த்தமாக்கிக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதுக்காக தான் அது நடக்குதோ, அதுக்காக தான் இது நடக்குதோன்னுட்டு அதே மாதிரியே வச்சுக்கலாமே. நம்ம சித்த வித்தை அந்த வித்தை மேல நமக்கு ரொம்ப பற்று வச்சுட்டோம்னா, வெளியில எழுதின புத்தகம்லாம் நமக்காக தான் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டா என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ அதனால சார்ந்து இந்த இந்த விஷயம் வந்து நான் ஆக்சுவலா அதுக்காக நான் மீன் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாலசுப்ரமணியம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா இதுக்கு வந்து நீ தகுதியை நம்ம வந்து உருவாக்கிட்டு தான் வந்து நம்ம ஒரு விருப்பப்பட்டு தான் உள்ள வரமே தவிர, யாருமே வந்து உங்களை வந்து இப்ப ஸ்கூல்ல சேர்த்து விடுற மாதிரி உங்களை சேர்த்து விடல. நம்மளா ஒரு விருப்பப்பட்டு நம்ம உள்ள வரும்போது, நம்மளால எதனால வந்து எந்த விஷயம் நம்மள தடுக்குது? இப்ப அவர் சொல்றாரு ப்ரையாரிட்டின்னு சொன்ன காரணத்துக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். நான் இந்த பாட்டை சொல்லனால இவரை முட்டாள்னு சொல்ல. இதை பத்தி தேவையில்லாத விஷயங்களை நம்ம இதை பத்தி பேசி 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 முக்கியமான விஷயத்துல நம்ம விட்டுறோம். ஏன்னா நம்ம இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது விஷயம் வந்து சித்த வேதத்திலையும் இருக்கு, நடவடிக்கை கிரமங்கள்லயும் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வந்தேனே தவிர நான் வேற எந்த மீனிங்லையும் நான் சொல்ல. நான் இதை சார்ந்துதான் அந்த உதாரணப்படுத்துகிறது. அது வேற ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லைங்க. எதுவுமே சித்த வித்தைக்கு சம்பந்தப்பட்டு ஒத்து வர விஷயங்கள் எங்கிருந்து ஒன்னாலும் நம்ம உதாரணம் எடுத்து கொடுக்கலாம். அது தவறுன்றது கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு டீச்சர் ஒரு 50 பேர் மாணவர்களுக்கு டீச் பண்றாங்கன்னா, ஒருத்தர் 100% மார்க் வாங்குறாங்க, ஒருத்தர் 50% மார்க் வாங்குறாங்க, ஒருத்தர் 20% மார்க் வாங்குறாங்க. அப்ப 20% மார்க் வாங்கினவங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களை எப்படி 100% கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நீண்ட நெடுங்காலம் ஆகும். பல்வேறு உதாரணங்கள் சொல்ல வேண்டி அவங்களுக்கு விளக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இயல்பாவே வரும். 100% எடுத்து மார்க் பாஸ் ஆனவங்க நீ சதா பிராணாயம் பண்ணுனா செட் ஆயிடும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதோ 1 மணி நேரம் தான் என்னால ஜபம் பண்ண முடியுது. மற்ற டைம்ல எனக்கெல்லாம் வந்து அது வேஸ்ட் ஆகிற டைம்ல ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த சித்த விதைய கருத்துக்களை பேசுறது, இது சம்பந்தமான இடத்துல இன்னும் ஆர்வம் தீர்வம் ஆகி 20 மார்க் எடுத்தவன் 30 மார்க் வர்றதுக்கான அதுக்கான முயற்சி ஒண்ணா இருக்கலாம். எல்லாமே இதுல கலந்துக்கணும். எல்லாமே அப்படியே சித்த வித்தையில ஜீவனை 100% காப்பாத்திக்கன்னா அது எல்லாருக்கும் அது சாத்தியம் என்பது கிடையாது. அவங்களுடைய வெளி சூழ்நிலை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது தனிப்பட்ட முறையில அது மாறிக்கொண்டு தான் இருக்கும். பட் ஆனா சித்த வேதியை தாண்டி இது அவுட் சைடு கருத்துக்களோ மற்ற விஷயங்களோ அது பேச சொல்லதான் அங்க நடைமுறையில அந்த டைம் என்பது அதிக காலம் விரயமாவது. நீங்க சொல்றது உண்மைதான், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். பட் ஆனா சித்த வேதக்குள்ளேயே அது ஒத்த கருத்துக்கள் உள்ள பல மகான்கள் கருத்துக்கள் சொல்றது தப்பு இல்லை. அதுவும் ஒரு லிமிட்டோட இருக்கிறதுன்னா அதுவும் ஒரு லிமிட் இருக்கணும்ன்றது. ஏன்னா ரொம்ப அவுட் சைடாவே போகவும் கூடாது. அது கரெக்ட் தான். பட் ஆனா ஒரு சில இடங்கள்ல சொல்றதும் அது தவறும் இல்லதுதான் என்னுடைய கருத்து. ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. ராஜ்குமார் ஐயா சொல்லுங்க. ஓகே. நீங்க கேட்டதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
பொதுவா வந்து சித்த வேதத்துல இருக்கக்கூடிய அது சம்பந்தமான விளக்கங்களை வேற மத புஸ்தகங்களிலிருந்தோ மற்ற பாடல்களிலிருந்தோ நம்ம எடுத்து பேசுறது அது வழக்கம் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான் இருக்க போகுது. சாமி வந்து சதா பிராணாயாமத்தை மட்டும் அந்த சித்த வேதத்துல சொல்லலை, ஒரு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய விஷயத்த கூட சொல்றாரு. ஜாடை வித்தியாசம் ஏன் வருதுன்னு சொல்றாரு. அப்ப நாம அதெல்லாம் கூட யோசிக்கலாம் இல்லையா? இதுக்கும் சதா பிராணாயாமத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இதை ஏன் சாமி இங்க பேசுறாரு அப்படின்னு நாம அங்கேயும் கூட கேள்வி கேட்க முடியும். ஸோ சாமியும் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. எதெல்லாம் நம்ம சுக்கிலம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ, நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு எந்தெந்த வழிவகைகள் நமக்கு கிடைக்க பெறுமோ, ஏன்னா அகங்காரம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை தடுக்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்ய முடியும். சதா பிராணாயாமத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டோம்னு சொன்னா அகங்காரம் இந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகுது, இந்த சூழ்நிலையில தான் உற்பத்தி ஆகுதுங்கிற அந்த விளக்கம் அவர் கொடுக்கும்போது தான் நாம கொஞ்சம் தெளிவடைகிறோம். அந்த நேரத்தில் நாம நம்மளுடைய நடவடிக்கை, அதாவது செயல்முறையிலையும் கூட நம்ம ஜாக்கிரதை நிலைமை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி சாமியும் சித்த வேதத்துல சதா பிராணாயாமத்தை தவிர்த்து மேலும் சில விஷயங்களுக்கும் அவர் அனுமதியோட அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய சத்சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல கூட நாம எத்தனையோ மத புஸ்தகங்கள்ல இருந்தோ சித்தர் பாடல்ல இருந்தோ அந்த கருத்து சார்ந்த பாடல்களை நம்ம பேசுறது உண்டு. அதனால அதுக்கு இங்க எந்த வகையிலையும் வந்து தவறு அப்படிங்கறது நம்ம சொல்லணும். நீங்க சொன்னது கரெக்ட் தானே. நான் வந்து அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த துரை நினைக்கிறேன். அவர் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நமக்கு நிறைய வழக்கங்கள்லாம் இப்ப நிறைய வெளியே அவுட் சைடு நிறைய இருக்கனால வந்து இது கரெக்டா மைண்ட் கொண்டு வர முடியலன்னு சொன்னதுக்காக தான் என்ன சொல்றேன், சரி இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்றதுக்காக தான் சொன்னேன். நம்ம ஆபீஸ்ல கூட அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா இது கொஞ்சம் மைண்ட்லயே இருக்குன்ட்டு தான் நான் இது அது அர்த்தம் தான் அவன் தப்பா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே தவறா புரிஞ்சு கொள்ற மாதிரி அது ஆயிடுச்சு. நாம ஒரு விஷயத்த வந்து நாம ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது சரியா நிதானமா நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாருடைய புரிதலுக்குள்ளாரே அது சரியா போகும். இது சித்தர் பாடல்களை பேசுறதுக்கு பதிலாக இதை பேசலாம் அப்படிங்கிற கோணம் அங்க வரும்போது அதுக்கு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. அவருடைய பாடல்களும் நம்ம வெளியே இருந்தெல்லாம் பேசிருக்கோம், எனக்கு தெரியும். இவர் வந்து அந்த இப்ப சித்த வேதம் நம்ம பயிற்சின்றது கொஞ்சம் மைண்ட்ல வரல, நம்ம வெளி நிகழ்ச்சினால வராதனாலதான் இந்த சதா பிராணாயாமம் இதுவே நான் சொன்னேன் இந்த விஷயத்த. ஆக்சுவலா நீங்க நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது டிரைவிங்ல இருக்கும் போது படிக்கும் போதெல்லாம் சதா பிராணாயாமம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே பண்ணலாமே முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது அதான் இப்ப நான் உள்ள கொண்டு வந்தேனே தவிர வேற அர்த்தத்துல நான் சொல்ல. ஓகே, நீங்க அந்த சித்தர் பாடல்கள் பேசுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், அதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கோட அந்த வார்த்தைகள் வரும்போது தான் இங்க நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம்ங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஏன்னா சாமி வந்து வேத சாஸ்திர புராணங்கள் எதுவுமே பொய்யல்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல சித்தர் பாடல்கள்ல இருந்து எல்லா அனுபவஸ்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வரியும் கூட அதுல அடங்கும். அதை நம்ம இது தேவையில்லாதது, இது பொய்யானது, இது சரியில்லாதது நம்ம அங்க விமர்சனம் செஞ்சிடவே முடியாது. ஆனா நான் குறிப்பா எனக்கு இந்த ஒரு உங்களுடைய கோணம் எனக்கு இருந்தது. நான் அதிக அளவில் அதை பயன்படுத்தக்கூடாது, மற்ற சித்திர பாடல்களுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா ஒரு அன்பர் நம்ம நெப்போலியன் ஐயா அவர் கூட வந்து சிவபுராணம் பத்தி டெய்லியுமே பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் சித்தவேதம் தவிர்த்து வேற எதுக்குள்ளாரையும் போகணும்னு விருப்பம் இல்லை, ஒருவேளை வேற யாராவது அதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா அதை அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணினது தான். அப்படிதான் இப்போ இன்னைக்கு ராமதீர்த்தருடைய அந்த விஜயம் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அவதாரங்கள் பற்றின விளக்கங்களை ஜெகதீசன் ஐயா கொடுத்துட்டு இருந்தாரு. நான் பாலசுப்ரமணியம் ஐயா கிட்டையும் நான் தொடக்க காலத்துல இருந்தே நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் இப்பவும் அது பெண்டிங்ல தான் இருக்குது. அவரே இந்த இந்த பகவத்கீதாவுக்கெல்லாம் அவர் வந்து விளக்கங்கள் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவர் அப்போ நான் முதல்ல ஸ்டார்டிங் பீரியட்ல ஐயா நீங்க இந்த கீதாவுடைய ஸ்லோகங்களுக்கு சித்தவேதம் சார்ந்த விளக்கங்களை கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கூட அவரை நான் கேட்டதுண்டு. ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அந்த புக்குக்குள்ள போகல அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருக்குமே அந்த தடையை போட்டுற முடியாது. இங்கே சாமி சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னொரு ஞானி சொல்லியிருக்கிறாரு, அவர் அனுபவப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அதை மேற்கோள் காமிச்சு பேசுறதுல எந்தவித தடையும் கிடையாது, அது எந்தவித தவறும் கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் அந்த வெளியில இப்போ கிறிஸ்தவத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, பைபிள்ல இருந்து சித்தவேத கருத்துக்களோட ஒன்றி ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அதை கேட்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கோணத்தை அவங்களுக்கு புதிதாக ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சைவ சித்தாந்தத்தை அணுகி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அந்த சித்தவேதத்தை கம்பேர் பண்ணி பேசும்போது சைவ சித்தாந்தமும் இந்த சித்தவேதமும் ஒரே மாதிரி தான் இருக்குதா, இந்த சித்த விதையும்
வாசியோகம் ஒரே மாதிரி தான் இருக்குதாங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க உள்ள வந்து இது என்னன்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம எல்லா ஞானிகளினுடைய அந்த கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கிறோம். நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்ம சீர் பண்ணிக்கிறதுக்கு, அதை நம்ம நினைவுபடுத்திக்கிறதுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்திக்க வேண்டியது தான். அதனால இது வேணும் அது வேண்டாம் அப்படிங்கிறத அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் தானே தவிர, எனக்கு சித்தருடைய பாடல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் கேட்டுட்டு இருக்கணுமே தவிர, நாம ஒரு சபையில இதுதான் வரணும் இது வரக்கூடாதுங்கிறத நானும் இங்க இருக்கக்கூடிய மற்றவங்க யாரோ தீர்மானிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த சபையானது எல்லாருடைய ஒத்துழைப்பினாலையும் எல்லாருடைய பங்களிப்பினாலையும் நடக்கக்கூடியது. அதனால தான் இங்க வரக்கூடிய ஒவ்வொரு காரண காரியங்களையும் கூட இங்க முன்னிலைப்படுத்தி எல்லாருடைய சஜஷன்ஸையும் கேட்டுதான் இங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து இது இங்க இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணுங்கிறத இங்க சொல்றதுக்கு வந்து தயவு செஞ்சு அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ராஜ்குமார் ஐயா. ஓகேண்ணா, ஓகே, சந்தோஷங்க. ஐயா வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாங்கய்யா, இல்ல ஏதாவது சொல்றதா இருந்தாலும் கூட சொல்லலாம். ஐயா இப்போ சித்தவேதம் கூட சாமியோட புரிதல் அளவுக்கு நம்மளால புரிதல் கிடையாது இல்ல? நிச்சயமாங்க, நிச்சயமா கிடையாது. அது மாதிரி இந்த சித்தர்கள்லாம் சொல்றது கூட அவங்க ஒரு லெவல்ல தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அது உண்மை இருக்கதான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த கோணத்தை தான் அவர் ராஜ்குமார் ஐயா வெளிப்படுத்த வந்தாரு. இப்ப அவர் ஒரு பாடல் எழுதிட்டு போயிட்டாரு, அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம அது பின்னாடி போக வேண்டியது இல்லை. இங்க எளிமையா சித்தவேதம் இருக்கும்போது அங்க ஏன் போகணும்? அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு அர்த்தங்களை கண்டுபிடிச்சு அந்த பரிபாஷைகளுக்கெல்லாம் வந்து அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அவ்வளவு சிரமப்பட்டு இதே விஷயத்த தெரிஞ்சுக்கணும்? சிரமம் இல்லாம சாமி எளிமையா கொடுத்துருக்கிற சித்தவேதத்துல இல்லாததா அவங்க அதை அங்க சொல்லிட போறாங்கிற ஒரு கோணத்தை அவர் வந்து அங்க வெளிப்படுத்தினாரு. அவர் வெளிப்படுத்தின கோணம் சரியானதா, அது எனக்கு தகுந்த ஒரு கோணம் தான். நான் புரிஞ்சிருக்கிற அதே கோணத்தை தான் அவரும் புரிஞ்சிருக்கிறாரு. அவர் வெளிப்படுத்தினது சரியான கோணம் தான். நான் முதல்ல வந்து சித்தர்களுடைய விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது நான் என்ன நினைப்பேன்னா, இந்த 5000 வருஷமா இருந்த இந்த சித்தர்களுக்கெல்லாம் வந்து ஜீவன் தான் ஈஸ்வரனுங்கிறத ஏன் சொல்லாம போயிட்டாங்க? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இதுக்கு ஏன் தலையை சுத்தி மூக்க தொட்டு பரிபாசைகள்ல போட்டு எத்தனை ஜனங்களை அலைக்கடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு முதல்ல இருந்தே இருந்தது. எதுக்கு இவ்வளவு இறக்கம் இல்லாம அதைய வெளிப்படையா சொல்லாம எவ்வளவு சாமி வந்து எவ்வளவு எளிமையா நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு போனாங்க? இவங்க ஏன் புரியற மாதிரி எழுதாம இவ்வளவு பரிபாசைகள் எழுதி வச்சாங்கிற கோபமும் எனக்கு இருந்தது அவங்க மேல. இந்த புஸ்தகங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமலே, அதை அனுபவிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்காமலே செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கவே செய்யறாங்க. சோ அந்த கோணத்தை இவர் இங்க வெளிப்படுத்தினாரு. அது என்ன வெளிப்படுத்தப்பட்ட விதம் அங்க தவறாக போயிடுச்சு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இப்போ ஐயா சித்தவேதத்துல வந்து நிறைய சித்தவேத தாட்ஸ் இருக்கதான் செய்யுது. சாமி வந்து சிம்பிளா எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்ற சித்தர்கள்லாம் கூட உண்மையான உன் ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இருந்ததுன்னா உன்ன தேடுதல் தீவிரம் வரும். இல்ல எனக்கு புரியலன்றதுக்காக விட்டு அப்படியே போயிட மாட்டாங்க. அது அந்த டீகோட் பண்ணி நீங்க பாக்கும்போது இன்னும் ஆர்வம் அதிகமாயிடும். டீகோட் பண்ணாம வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா டைரக்டா சொல்லிட்டாங்க இதுதான் சொல்ல இருக்க போறாங்க அப்படின்னு இல்ல. 18 சித்தராகட்டும் 100 சித்தரா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேல இருக்கிற சித்தராகட்டும், சொல்ல வந்த விஷயம் ஒண்ணுதான். ஆனா அந்த டீகோட் பண்ணி சொல்லும் போது தான் அதோட ஆர்வம். காகபுஜன் பாட்டு எடுத்துக்கிங்க கூட டக்குன்னு புரிய போறது கிடையாது. நான் படிச்சாலும் புரியாது, இல்ல யாரு டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் படிச்சாலும் புரியாது. ஆனா தொடர்ந்து அது படிச்சு அதோட பொருள் கண்டுபிடிச்சு அதுல ஒரு கிக் இருக்கு. அது வந்து அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான், அந்த தமிழோட சேர்ந்த ஒரு கிக்கு வந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். அதுவும் கரெக்ட் தாங்க. இப்ப இத எப்படி சித்தர்கள் மறைப்பொருளா வச்சிருந்தா கூட சரி, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தீரதீசமா உறுதி இருந்தா தானே அந்த மறைப்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணுவாங்க, தோக்குறதுக்கும் அதுல பழகிப்பாங்க. இன்னைக்கு இது வசந்த் சொன்ன மாதிரிதான், பலமுறை தோக்கதான் இன்னும் கண்டுபிடிக்கணும்னு ஒரு தீவிரம் வருதுன்னா அது இன்னும் தீரதீசமா அவங்களுக்குள்ள உறுதி இருக்கவே தானே வருது. அது அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கவே தானே, நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருக்கவே தானே அது. அப்ப சித்தர்கள் பரிபாஷையில சொன்னதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான், ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஐயா ஒரு பாட்டு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இது இவரோட பாட்டு, காகபுஜரோட பாட்டு, வாரான பிரமத்தில் நடுவே மைந்தா. அது பாட்டாவே இருக்கும், நான் பாட்டாவே பாடி காமிக்கிறேன். வாரான பிரமத்தில் நடுவே மைந்தா, வந்ததடா ரவி மதியும் சுடர் மூன்றாகி,
கூறாக பின்னியடா கீழே பாயும், கூறுகிறேன் இரு கண்ணில் ஒளிவை கேளு, நேராக பின்னி. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வாராக வந்ததடா நடுவே மைந்தா, ரவிமதியும் சுடர் மூன்றாகி. அப்பா சொன்னதேதான், எல்லாரும் சொன்னதேதான். அந்த 8, 2, 10 அததான் அவர் சொல்ல வந்தாரு. அது கூறாக பின்னியடா கீழே பாயும், கூறுகிறேன் இரு கண்ணும் ஒளிவலாகி. நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுழுமுனையில வெப்பம் ஏற்பட்டு அது வந்து அந்த ஜோதி வந்து பிரகாசமாகி உங்களுக்கு வந்து அந்த ஜோதியா உங்களுக்கு வெளிப்படும் இல்லையா? அதைத்தான் அவர் அப்படியே சொல்றாரு. ஆனா டக்குன்னு இதை படிக்கும் போது நமக்கு புரியறது கிடையாது. ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்து அதை டீகோட் பண்ணி பார்க்கும்போது, ஓ இதுதான் இது சொல்ல வர்றாரு, இதுதான் சித்த விதமோ நமக்கு சொல்ல வருதுன்ற வந்து ஒரு ஒப்பீடு நம்ம பண்ணிக்கலாம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் ரைட். ஒப்பீடு சரிதான், ஒப்பீடுலயே வாழ்க்கை போயிடக்கூடாது, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி பிரேம்குமார் ஐயாவுடைய இந்த பாடல்களும் அதனுடைய விளக்கங்களையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ. வேலை போடுவால வர முடியலையா? ஆமா, உங்களுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த பாடலினுடைய விளக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சத்சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க. நன்றி ஐயா. வேற யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு செய்துக்கலாங்க. சரிங்க வசந்த் ஐயா, மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களுக்கு. எங்களோட வந்து உங்களுடைய புரிதலை எங்களோட தந்தமைக்கு. பிரேம்குமார் ஐயாவுக்கும் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாடலை பாடி எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு. பாலசுப்ரமணியம் ஐயாவும் நிறைய கேள்விகளை கேட்டு இன்னும் வசந்த் ஐயாவுடைய அந்த ஆழமான சிந்தனைகளை அதாவது தோண்டி எடுத்துட்டாரு. அதுக்கும் ஒரு நன்றி. இந்த மாதிரி சத்சங்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அது எல்லா சங்கங்களிலும் இருக்கவே செய்யும். இருந்தாலும் நாம நிதானித்து இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அங்க யாருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதனால நாம ஒரு விஷயத்த சொல்றது, ஒரு கருத்துக்களை சொல்றதாகட்டும், ஒரு விஷயத்த நம்ம விமர்சிக்கிறதாகட்டும், 1க்கு 10 முறையாவது யோசிச்சு அது சரிதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொன்னோன்னா எல்லாருமே வந்து ஒரு நிம்மதியா அந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நான் பணிவா கேட்டுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளோ இல்லை ஒரு விமர்சனம் ரீதியான கருத்து வேறுபாடுகளோ உண்டாகாமல் தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் நான் கேட்டுக்கிறது. ஸோ இது தொடர்ந்து அப்படியே பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை நான் கேட்டுக்கிறேன். அப்போ நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மனசால இந்த ஜீவனானது நசிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த ஒரு காரியமும் தடுக்கப்பட வேண்டியது தான். சப்தத்தினால இந்த ஜீவனானது விரயமாகி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த காரியமும் தடுக்க வேண்டிய ஒரு காரியம்தான். சுவாசத்தினால கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாரு. சுவாசத்தினால இந்த ஜீவனானது வெளியில போய் நசிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா அதுவும் தடுக்கப்பட வேண்டிய காரியம்தான். அப்ப இந்த 3 விஷயங்கள்லையுமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்கும் போதுதான் இந்த 3 நம்மளால செய்ய முடியாது. எதையும் நினைக்க முடியாது, எதையும் பேச முடியாது. நாம சுவாசம்ங்கிறது உள்நிலையிலே பயணப்பட்டுட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கும், வெளி சுவாசமானது இருக்கிறது இல்லை அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்போ இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா அது சமீரணன்கிற கதி ஓடுறதுனால தான். அப்போ அந்த சமீரணன்கிற கதி நமக்கு பகல்லையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த சத்திய வாசகத்தை நம்மளால காப்பாற்ற முடியும், 100% காப்பாற்ற முடியும். அப்படி பகல்ல அது ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா இருக்குது. அதனாலதான் சாமி தூங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய கதி எவ்விதமோ அது தூங்காத சமயத்திலையும் ஆகி தீரும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப பகல்லையும் சமீரன்கிற கதியை ஓட்ட முடியும். நாம விழித்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட சமீரன்கிற கதி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறார். அதுதான் ஜீவனுக்கு தேவையான மேல் கதி அப்படின்னு சொல்றாரு. அந்த கதியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சதா அபியாசம்ங்கிறது நமக்கு தேவை. எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே தொடர்ந்து இந்த கதி அபியாசத்தை ஈடுபட்டுட்டே இருக்கணும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்ல நிஷ்டை அனுபவிக்கிறதுக்காக, தன்னை அறிவதற்காக வேண்டி நம்ம அந்த கண் திருஷ்டியையும் அந்த
சமணம் அந்த போட்டு உட்காந்து நம்ம பயிற்சி பண்ணுற அந்த வேலையை செய்யணும். நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும். இதை நாம் எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து தொடர்ந்து நம்ம அந்த சித்தவேத கருத்துக்களை அடிக்கடி இதை கேட்டுக்கிறது மூலமாக நமக்கு அந்த ஊக்கம் கிடைக்க பெறுது. ஜீவனுடைய முக்கியத்துவம் அடிக்கடிக்கு நமக்கு உணர்த்தப்படுது. ஜீவன் மேலே அந்த ஸ்நேகமானது அதிகமாகும் போது நம்மளால் அந்த ஜீவனை காப்பாற்றணுங்கிற அந்த உத்வேகம், இப்போ தீரதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் அந்த பொறுமை, ஷமாங்கிற பொறுமையும் கிடைக்க பெற்று நம்மளால் அதை முழு ஈடுபாடோடு அதை செய்ய முடியறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது உண்டாகுது. அதனால் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் சதா அபியாசத்தை நிறுத்தக்கூடாது. வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. இந்த 2 கண்டிஷனையும் நம்ம கரெக்டாக பின்பற்றணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வசந்த ஐயா சொன்னபடி இன்னைக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறோம். நாளைக்கு எவ்வளோ முடியுமோ நாளைக்கு அதை முயற்சி பண்ண போகிறோம். நம்ம வேலை முயற்சி பண்ணுறது மட்டும்தான். அதில் பலன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது கிடையாது. கீதையில் சொன்னபடி நம்ம வேலையை மட்டும் செய்யணும், எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம. அப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால நிச்சயமாக மேலே அந்த உயர்ந்த ஒரு நிலை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க.